என்ன நவீன், எப்படி இருக்கீங்க? சூப்பர் வினுஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். என்ன நாட்டு நடப்புல என்ன நடந்துகிட்டு இருக்கு? நாட்டு நடப்பு உங்க ஊர்ல தான் சூப்பரா நடக்குது போல. இந்த தூக்கி சாப்பிடுறீங்களா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம்? எல்லாம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். ஸ்காண்டினேவியால இந்த இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து 4 டே ஒர்க்கிங் வீக் ட்ரை பண்றாங்க. ஆனா நாங்க வந்து ஈஸியா பண்ணிட்டோம் அப்படின்னு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க தம்பி. நீங்க பழைய வேலையை இருந்திருக்கணும், செஞ்சிருப்பாங்களா வச்சு. பழைய வேலையா? இந்த வேலையா அப்படிதான் போய்கிட்டு ஓ இருக்கு. ஆமா அப்படி கரெக்ட். ஆமா ஆமா, ஏற்கனவே டைம் பத்தலன்னு காரணம் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா. உம் அதாவது சொல்லாமலே ஆல்ரெடி அத்தனை மணி நேரம் தான் ஓடிக்கிட்டு இருக்குன்றது வேற விஷயம். இப்ப அபிஷியலா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு கூட இல்ல இல்ல 8 மணி நேரத்துக்கு மேல என்னால பண்ண முடியாதுன்றத ஒரு எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ண முடியாது. ஆமா. இல்ல என்னமோ போங்க. அவனுங்க அப்படி ஆனா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இல்ல, அததான் மூச்சு முட்டை 2 எபிசோட் எல்லாம் வேற போட்டு எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு என்னடா இருக்கு. ஒன்னும் ஆமா. சொல்றதுக்கு இல்ல. அதாவது ஏதேதோ திட்டங்கள் வந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் இப்ப இவங்க பண்ணதுல பலது பிற்போக்குன்றதை விட நம்ம இவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்காத விஷயம்ன்றது நிறைய இருக்கதான் செய்யுது. அதுல சிலதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அறகுறையா எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் தான் வச்சுக்கோங்களேன். இப்ப வேங்க வயல் மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு ஓகே, இதெல்லாம் என்ன இருந்தாலும் இதெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு முழுமையா எல்லாம் சரியாகலன்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இது வந்துட்டு ரொம்ப அடிப்படையில யாருமே எதிர்பார்க்காத செய்யக்கூடாத ஒரு பெரிய செட்பேக். அதுவும் அடிப்படை தான். அந்த அடிப்படை தொட மாட்டாங்க, எப்பவுமே சேஃபா இருப்பாங்க. அதுதான் இதை எதிர்பார்க்கல. என்ன சொல்றது, என்னமோ சரி. டாபிக் வேற ஏதோ ஒரு டாபிக் பேசுவோம். அதை பத்தியும் வாய்ப்பு கிடைச்சா பேசுவோம், தனியா பேசுவோம் உட்காந்து பொறுமையா. ஆமா. சரி, என்ன பேச போறோம் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, டைரக்டா டாபிக் சொல்லிட்டு உள்ள போயிருவோமா? சரி, ஓகே. எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாட்காஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைபு, ஃபாலோ, ஃபேவரைட் என்ன நல்ல ஆப்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் அழுத்தி விடுங்க. முக்கியமா வந்துட்டு ஸ்பாட்டிஃபைல ரேட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க வந்து உங்களோட ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா வினா பாட்காஸ்ட் பேஜ்ல ஸ்க்ரால் பண்ணி டாப்புக்கு போயிடணும். போனதுக்கு அப்புறம் வினா பாட்காஸ்ட்ன்ற பேருக்கு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், 4.8 4.9 போட்டு ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரேட்டிங் ஆப்ஷன் வரும். அதுல உங்களுக்கு என்ன மார்க் கொடுக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் கொடுக்காம டைரக்டா 5 மார்க் கொடுத்தீங்கன்னா 1500 பேர் கிட்ட ஃபாலோ பண்றாங்க இதுல. அப்படியா? ஸ்பாட்டிஃபைல. ஆனா மக்கள் வந்து ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரீச் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஸ்பாட்டிஃபைல சிமிலர் பாட்காஸ்ட் மூலமா லைக் நம்ம பாட்காஸ்ட் தெரிஞ்சு வர்றாங்க. சோ அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஆமா, சஜஷன்ஸ்ல போகும் ரேட்டிங் பெட்டரா இருந்தா. அதனால அதை போட்டு விடுங்க. ரேட் பண்றவங்க நல்லா ரேட் பண்றாங்க, ரேட் பண்ணதான் மாட்டேங்கிறாங்க. தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. நான்லாம் ரீசெண்டா நேர்ல பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கும்போது வந்துட்டு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸ்பாட்டிஃபைல அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு எபிசோட்லயே அதை ஓப்பனா சொல்லிடுவோம்னு சொன்னேன். அது இல்லாம டாபிக் செலக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறத தவிர யாரும் நல்லா பேசுறீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருந்தா சொல்ல மாட்டாங்களா? அதான் சரி சொல்லு. அதான் புதுசா பிஞ்ச் பண்றாங்க நிறைய பேர் நம்ம பாட்காஸ்ட, நல்லா சொல்றாங்க. சோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க. நீங்க வந்து பிரீமியம் ஃபேன்ஸ், வினா பாட்காஸ்ட்ல பிரீமியம் ஃபேன்ஸ். நாங்க தான் வந்து அப்பயே வந்து அவங்க கூட இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால வந்து என்ன கட்டு ஏதோ ஒண்ணு இருக்குமே யூடியூப்ல அடிஷனலா ஒரு ஆப்ஷன் இருக்கு, மெம்பர்ஸ் கட்டா அது மாதிரி ஏதாவது ரிலீஸ் பண்ணுவீங்களா எக்ஸ்க்ளூசிவா? காசு தர முடியாது, காசெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவீங்க. பேட்ரியான ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த மாதிரி பை மீ எ காஃபியா அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் போட்டு விட்டு என்ன பண்ணிடலாம் பேசாம. பேச்சுக்கெல்லாம் குறைச்சலே இல்ல இந்த மாதிரிலாம். சரி, வாங்க எபிசோடுக்குள்ள போயிருவோம். சரி, ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வினா பாட்காஸ்ட்ல பேச போற எபிசோடோட டைட்டில் சூழலும் சாதியும். சூப்பர். என்ன மியூசிக் போடுறதுக்கான கேப் அளவுக்கு 2 பேரும் பாஸ் கொடுங்க. கட் பண்ணி தானே போட போறீங்க? நான் தான் எடிட் பண்றேன். எடிட்டிங் மைண்ட்ல போகுதுல, மியூசிக் மைண்ட்ல ஓடி முடிக்கிற வரைக்கும் அந்த பாஸ் இருக்கு. ரைட். சரி, ஆல்ரெடி இதே மாதிரி எபிசோட் பேசுனீங்களே. ஆமா, என்விரான்மென்ட் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் இங்கிலீஷ்ல பேசணும். இப்ப சூழலும் சாதியம்னு தமிழ்ல பேச போறோமா? அப்படி இல்ல. என்விரான்மெண்ட் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்துட்டு ஓவராலா சுற்றுச்சூழலையும் அது வந்து சமூக நீதியில என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஆங்கிள் பேசியிருந்தோம். சுற்றுச்சூழல் கன்சர்வேஷன் பேசுறப்ப
ஏன் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் வந்து ஒழுங்கா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள தவிர்த்தே எல்லாமே பேசப்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசியிருந்தோம் அந்த எபிசோட்ல. பேசியிருந்தாரு ஹரிபாரதி பேசியிருந்தாரு. நம்ம வேடிக்கை கேட்டுக்கிட்டு இருந்தோம். இது வந்துட்டு என்னன்னா சூழலும் சாதியும் அப்படின்ற ஒரு புக். இது அந்த எபிசோட்ல ஆக்சுவலா நம்ம சஜஷன்ல எல்லாம் சொல்லியிருந்தோம். நக்கீரன் அவர் எழுதியிருந்த புக் இது. இந்த புக் வந்து ஆக்சுவலா ஒரு சின்ன புக் தான். பட் இதுல இருக்கிற இன்சைட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர என்ன சொல்றது ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கும். நம்ம அதை படிக்கும் போது வந்துட்டு இந்த ஆங்கிள் நம்ம யோசிச்சு பார்த்ததே இல்லையே, இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து இவ்வளவு தூரம் சஸ்டைன் ஆகுறதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசனா இருக்குங்கிறதே நம்ம வந்துட்டு ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டோம். சோ அதனால வந்துட்டு இந்த புக்கை படிச்சதை பேஸ் பண்ணி அது ரிலேட்டடான விஷயங்களை வச்சு நம்ம டே டு டே லைஃப்ல இந்த ஒவ்வொரு விஷயத்துலயும் இந்த ரீசன்ஸ்னாலதான் இதெல்லாம் இருக்கா, இது எல்லாத்துக்குமே கேஸ்ட் பின்னாடி இருக்குதா அப்படிங்கறத ரியலைஸ் பண்றப்ப பயங்கரமா இருந்துச்சு. இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியணுமே. ஒரு சின்ன சின்ன கஷ்டமா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு கஷ்டம்னா ஒரு ட்ரெடிஷனை சொல்றேன், ஒரு தேங்காய் உடைக்கிறதா இருக்கட்டும், இல்ல சாமிக்கு படைக்கிற படையிலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து இந்த காரணங்களாலதான் இது இப்படி இருக்கு அப்படின்னு தெரிய வருது சொல்றேன். எப்பயுமே இது ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு நிலத்துடைய பழக்க வழக்கமும் பண்பாடு இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதனுடைய ஜாகிரபிய டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்லுவாங்க. அது வந்து நீங்க எல்லா இடத்துலயுமே அது தெரியும். ஆனா இப்போ இந்த கேஸ்ட் அப்ரஷனை பத்தி பேசும்போதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த நடைமுறை அளவுல இல்ல மனநிலை அளவுல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஆனா இது ஜாகிரபிக்கலா எங்க இருந்து வந்துச்சு, எதனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத அதிகமா பேசலன்னு நினைக்கிறேன். நம்ம மற்ற மனநிலை அளவுல பேசுனதை விட இது வந்து ரொம்ப கம்மியா தான் பேசப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு இது ஒரு முக்கியமான புக்கு. சின்ன புக்கா இருந்தாலும் இதுல இருக்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால இந்த எபிசோட வந்து இப்ப கேஸ்ட் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத பேசுறப்ப இதோட ரூட்ஸ் எங்க இருந்து வந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா இந்த ரூட்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பட்டுக்கிட்டே இருக்க தேவையில்ல. லைக் கிளிங் ஆன் பண்றதுன்னு சொல்லுவோம்ல, அதை நம்ம பண்ண தேவையில்லை. இது நம்மளோடது இல்ல அப்படின்னு சில பேருக்கு புரியுது அப்படின்னா அப்போ வந்து இது தேவையில்லை. இந்த நிலத்துக்கு இந்த ஜாகிரபிக்கு இது தேவையில்லை அப்படின்னு எப்ப புரிய வருதோ அப்ப வந்துட்டு அதோட ரெலவன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்ல வரேன். அதையும் தாண்டி பழக்க வழக்கமா வரும்போது இப்ப வந்து ஜாதியால ஒடுக்கப்பட்ட ஒருத்தர் கூட பழகுற இந்த தீண்டாமை இதெல்லாம் வந்துட்டு பிராக்டிக்கலா நம்ம வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்றத நம்ம வந்து அதிகமா பேச பேச அதுக்கான அவேர்னஸ் ஓரளவுக்கு நம்மளுக்கு கான்சியஸா வருது. ஆனா நம்மளையே அறியாம அதான் சொன்ன மாதிரி அந்த நம்மளோட என்விரான்மெண்ட்ல நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளே தெரியாம இது வந்து கேஸ்டோட கனெக்டடா இருக்குன்றதே தெரியாம அதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். சோ அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அதை பத்தி தனியா ஒரு கேஸ்ட் நேமா இருக்கட்டுமே, நம்ம சில வார்த்தைகள் பேசுறப்ப அது வந்து இப்ப தோட்டி கழுகுன்னு சொல்றாங்க. ஒரு வல்ச்சருக்கு பேரு வந்து தோட்டி கழுகுன்னு வச்சிருக்காங்க. தோட்டிங்கிறது ஒரு கேஸ்ட் ஸ்லர் வேர்டு, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை குறிக்கிற சொல் அப்படிங்கிற நம்மளுக்கு ரியலைஸ் பண்ணா மேபி சொல்லாம இருக்கலாம் இருப்போம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும்ல. அதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. கரெக்ட் கரெக்ட். பொதுவா நம்ம வந்துட்டு எல்லார்ட்டையும் அந்த நம்ம இந்த ஜாதியை பத்தி பேசும்போது ஒரு டாக் வரும்ல, எந்த உயிர்கள் இடத்துலயுமே வந்துட்டு இந்த சாதி பிரிவினை கிடையாது, மனுஷங்க மட்டும்தான் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற பொதுவான இது இருக்கும்ல. ஆனா ஆக்சுவலா அது உண்மை இல்ல. உண்மை இல்ல இந்த சென்ஸ் எப்படி சொல்றேன்னா, இந்த மனுஷன் தான் அதை உருவாக்குனது. ஆனா அத நான் மட்டும் வச்சு எனக்குள்ள மட்டும் வச்சிருந்தா இதை வந்து என்னால சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா வகையான தாவரம் விலங்குகள் பூச்சி புழுன்னு எல்லாத்துக்கிட்டையுமே அந்த அது உயிர் உள்ளது உயிர் இல்லாத பொருள்னு எல்லாத்துக்கிட்டையுமே அந்த அது பேர் என்ன இந்த ஜாதி சிஸ்டம் வந்து நம்ம அசைன் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதனால ஜாதிங்கிறது மனுஷங்கள்ட்ட மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இந்த உலகத்துல இருக்க லிவிங் வந்துகிட்டே இருப்பேன். அதேதான். அது எல்லாத்தையுமே தான் நம்ம வந்து இன்னைக்கு எபிசோட்ல வந்து பார்க்க போறோம், பேச போறோம். அதான் ஒரு ஷார்ட்டா டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். இந்த டாபிக் பேசுறப்ப இந்த ஆரியன்ஸ் திராவிடியன்ஸ் இதெல்லாம் பேசுறப்ப நம்ம வந்து என்ன பேசுறோங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலா ஃபேக்ட்ஸ் பேசுறோம். இப்ப இருக்கிற ஒரு கம்யூனிட்டியை இது வந்து டினோட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைக் நம்ம எந்த ஒரு கம்யூனிட்டியை வில்லனைஸ் பண்ணணும் வில்லிஃபை பண்ணணும் பேசுறது இல்ல. நம்மளோட எய்ம் இதுல என்ன அப்படின்னா அந்த டாமினன்ட் கேஸ்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா இருக்கிறோம் அப்படின்னா இந்த பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும். அப்படி இல்ல இந்த டாமினன்ட் கேஸ்ட்ல இல்ல அப்படின்னா இந்த டாமினன்ட் கேஸ்டோட பழக்கங்களை நம்ம வந்து இந்த பார்ப்பனியத்துக்குள்ள நம்ம போய் சேரணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் பண்றோம்ல. இப்ப நிறைய ஜாதிகள் வந்து நான் ஆண்ட சாதி அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய ட்ரை பண்றாங்க. ஆண்ட சாதின்னு நான் ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து ஒரு பார்ப்பனர் கீழே இந்த சமூக அடுக்குல நான் வந்து பார்ப்பனர் கீழே இவங்களுக்கு மேல அப்படின்னு நம்மள நிலைநிறுத்திருக்காங்க நம்ம ட்ரை பண்றோம். சோ இப்ப இது ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஏதாவது இந்த சமூகத்துல இருக்க எல்லாருமே வந்து இந்த கட்டமைப்புக்குள்ள வரதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க, தன்னை கொஞ்சம் நிலையை உயர்த்திக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாருக்குமே இது ரெலவெண்ட் தான். சோ எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு
என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது புக்லயே ஒரு வார்த்தை பார்த்தேன், சமூக பார்ப்பனியம்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. பார்ப்பனர்கள் மட்டும்ன்றது இல்லாம பார்ப்பனர்கள் எல்லாமே இருக்கிறவங்களும் இந்த தீண்டாமைய வந்து ஃபாலோ பண்ணணும், அது அந்த அந்த விஷயங்களை வந்து உயர்த்தி பிடிக்கணும், இல்ல நம்மள வந்து கொஞ்சம் கீழானவங்கள்னு ட்ரீட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம மேல் ஜாதின்னு நம்மளையே ப்ரொக்ளைம் பண்ணிக்கிட்டா நம்ம அந்த சிஸ்டத்தை விட்டு தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு பண்றவங்க எல்லாருக்குமே அந்த மனநிலைன்றது ஒரு சிக் மைண்டட்னஸ் தான். ஸோ அதை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கறதானே தவிர நம்ம ஆல்ரெடி பல இடங்கள்ல ஒரு பெரியார் சொன்னதை கோட் பண்ண மாதிரி நம்ம பார்ப்பனர்களை எதிர்க்கல, பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறோன்ற மாதிரி அதுதான் சொல்ல வரோம். இந்த ஆரிய வருகை மூலமா தான் சாதி உள்ள வந்துச்சுன்னா சொல்றோம்ல, ஆரியர்னா யாரு, எங்க இருந்து வந்தாங்க, சரி ஆரியாவோட ஃபர்ஸ்ட் படம் எது, அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஜெனரலா வந்து ஆரியர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு இனத்தை குறிக்காது, பொதுவா வந்து மொழியை தான் குறிக்கும். இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ்ங்கிறத தான் குறிக்கும் எப்பவுமே. எல்லா இடத்துலயுமே அப்படிதான் டினோட் பண்ணுவாங்க. ஆனா இந்த புக்ல ஏன் வந்து ஆரியர்கள்னு குறிக்கிறாங்க அப்படின்னா, ஆரியர்கள்னு தங்களை யார் அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அவங்கள ஆரியர்கள் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, எங்களுக்கு ஒரு தனி கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டு ஆரியர்கள் இருந்தாங்களே அவங்களதான் வந்து ஆரியர்கள் சொல்றாங்க இந்த புக்ல. ஸோ ஆரியர்கள்னு யாரை கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா, இந்த சென்ட்ரல் யூரோப் அந்த ஏரியால இருந்து இடம்பெயர்ந்து நம்ம துணைக்கண்டம் சொல்லுவாங்கல்ல, சப்கான்டினென்ட் உள்ள வந்தவங்க ஒரு ஒரு 2500 வருஷங்கள் போல அந்த டைம்ல ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் நடக்கும். ஒரு 3500 இருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம் நடந்த ஒரு இங்க மைக்ரேட் ஆகி வந்த ஒரு குழுவை வந்து ஆரியர்கள்னு சொல்றாங்க. இதுல சில விஷயங்கள் இருக்குது, சில வந்து ஒத்துக்குவாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. பட் இந்த புக் வந்து எழுதப்பட்டது வந்து கிட்டத்தட்ட இந்த ஆரியன் மைக்ரேஷன்ங்கிறத இந்த கருத்தாக்கம் சொல்லுவாங்க, இதை ஒத்துக்கிட்டு இத அதன் அடிப்படையில பண்ண ஆராய்ச்சிகளின் அடிப்படையில இந்த புக்ல இருக்கிற விஷயங்கள்லாம் டெரைவ் பண்ணிருக்காங்க. கரெக்ட். இதுல ஒரு பேச்சு இருக்கும், ஆரியர்கள் வந்து இந்தியால இருந்தவங்க தான், ஆரியர்களுமே இங்க இருந்து இந்த நேட்டிவ் பீப்புள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தாக்கம் இருக்கும். இது ஏன் வந்து உண்மை இல்ல அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ஸையும் லைட்டா நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த ரிக்வேதம், இந்த வேதங்கள் இருக்கும்ல, ரிக்வேதம், அதர்வ வேதமா, அந்த மாதிரி சாமவேதம், யஜுர், அதர்வனம் 4 இருக்கு. ஆமா 4 வேதம் இருக்கா. சோ ரிக்வேதம் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அந்த ஃபர்ஸ்ட் வந்த ரிக்வேதத்துல நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்க்கு சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே இல்லாம இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆலமரமா இருக்கட்டும், இல்ல புலியா இருக்கட்டும், இல்ல இந்த விந்திய மலைகளா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இதை பத்தியான குறிப்புகள் எதுவுமே வந்து ரிக்வேதத்துல இருக்காது. ரொம்ப லேட்டா வந்து அதர்வ வேதத்துல தான் இருக்கும். இப்ப புலிங்கிற வார்த்தையே வந்து 4வது வேதம், அதர்வ வேதங்கிறது ரொம்ப லேட்டா இருக்கிறதுலே லாஸ்ட் இந்தியன் சப்கான்டினென்ட்க்கு ஆரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பண்ற மாதிரி கணக்கு. அதுலதான் வந்து இந்தியால இருக்கிற தாவரங்களா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், அதோட குறிப்புகளா இருக்கட்டும் எல்லாமே இருக்குது. சோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரிக்வேதத்துல வந்து அங்க இருந்த அந்த ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் யூரோப் அந்த ஏரியால இருக்க ஆறுகள், அங்க இருக்க வந்து மரங்கள், தாவரங்கள், இதை பத்தியான குறிப்புகள் தான் இருக்கு. பிரிச்சுன்னு ஒரு மரம் இருக்குது. இந்த மரம்லாம் வந்து நேட்டிவ் டு யூரோப்பியன், ஹிமாலயன், அந்த சென்ட்ரல் யூரோப்பியன், நார்த்தன் ஹிமாலயன் அந்த ஏரியாவில் இருக்க மரங்கள். சோ இதை பத்தி எல்லாம் ரிக்வேதத்துல இருக்கிறதுனால அவங்களோட ஆரிஜின் வந்து அந்த ஏரியா, அங்க இருந்து இங்க மூவ் ஆகி வந்திருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து அவங்களோட வேதங்கள்ல வந்து லேட்டரா ரெட்ரோஸ்பெக்டிவா சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிளஸ் இந்த சாதியம் முறை அப்படிங்கிற அந்த 4 வர்ணம்ன்ற சிஸ்டமே வந்துட்டு இங்க இந்தியாவுக்கு நேட்டிவான சிஸ்டம் இல்ல, அது ஆரியர்களின் வருகைக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தது அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் ஆரியர்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான காரணமும் அதுதான். கரெக்டா? இவங்க மெயினா இருந்த இடத்த வந்து ஆரியவர்தா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கங்கா பிளேன் கேஞ்சடிக் பிளேன் சொல்லுவாங்கல்ல, இந்த விந்திய மலைகளுக்கு மேல அந்த கேஞ்சடிக் பிளேன், அந்த சென்ட்ரல் இந்தியா அந்த ஒரு ஏரியா சேர்ந்து மொத்தமா சேர்ந்து ஆரியவர்தான் சொல்றாங்க. உத்தர் பிரதேஷ், ஹிமாச்சல் அந்த ஏரியா கிட்டத்தட்ட. சோ இப்படி என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வெளியே இருக்க எல்லாமே வந்து மிலேச்ச தேசம் அப்படிங்கிறாங்க. மிலேச்ச தேசம் அப்படின்னா முதல்ல அந்நியர்கள்ங்கிற பேர்ல வந்துச்சு. லைக் எங்களை தவிர மத்த எல்லாமே மிலேச்சர்கள், அந்நியர்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. காலப்போக்குல வந்து மிலேச்சருங்கனாலே வந்து இழிவானவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ ஆரியர்கள் தவிர மத்த எல்லாமே இழிவானவர்கள். இந்த பிராமணிசம், அதாவது பார்ப்பனியத்தை கடைபிடிக்கிறவங்க தவிர மத்த எல்லாமே வந்து இழிவானவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க டிஃபைன் பண்றதே, பார்ப்பனியத்தை டிஃபைன் பண்றது, இப்போ வந்து ஒரு கிங்டம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல வந்து மகத அரசன் இருக்கும், லைக் மகதா கிங்டம், கிரேட்டர் மகதா சொல்லுவாங்க. அங்க வந்து அப்ப வந்து புத்திசம், ஜெயினிசம் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப லைக் ப்ரிவேலண்டா இருக்கும். அங்கெல்லாம் வந்து இந்த பார்ப்பனியம் இல்ல, ரொம்ப ப்ரிவேலண்டா இல்ல.
எங்க வந்து எதை பார்ப்பனியம் எதை வந்து ஆரியவர்தான் சொல்றாங்க அப்படின்னா, எங்க வந்து இந்த மாதிரி வந்து பார்ப்பனர்களுக்கான மரியாதை இருக்கோ, அவங்களுக்கு அந்த கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ, எங்க வந்து இந்த பலி கொடுப்பாங்க. இப்பதான் வந்து வெஜிடேரியனிசம்லாம். முன்னாடி எல்லாம் வந்து பலி கொடுக்கறது, பசுமாடுகள் கொல்றது, குதிரை கொல்றதெல்லாம் யாகத்துல இது பண்றது, அந்த யாகம் வேள்வியில வந்துட்டு அதை பலியா போட்டு அதனுடைய மாமிசத்தை சாப்பிடுறது, இது எல்லாமே அது ஒரு பார்ட் ஆஃப் அந்த ட்ரெடிஷன்ஸா தான் இருந்திருக்கு. கரெக்ட். சோ அதெல்லாம் இருக்கிற கல்ச்சர் தான், அதெல்லாம் இருக்கிற ஒரு சொசைட்டி தான் வந்து ஒரு ஆரியவர்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல இல்லாதது எல்லாமே வந்து அவுட்டர் பார்ட் லைக் வில்லேஜ் தேசம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், கிளைமேட் பேசுறப்ப, சூழல் பேசுறப்ப ஏன் இங்க வந்தாங்கிறதே பேசணும். அதுதான் எதுக்காக தான் மெயினா பேச வந்ததே மறந்துட்டேன் பாருங்க. ஏன் மைக்ரேட் ஆகி வந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து லைக் மேய்ச்சல் குழுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து நிறைய குதிரைகள் இந்த மாதிரி கேட்டில்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கேட்டில்ஸ் வந்து மேயறதுக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய புல்வெளி வேணும். இந்த ஸ்டெப்பி புல்வெளின்னு சொல்லுவாங்க. அந்த புல்வெளியில வந்து நிறைய புல் இருக்கும், அந்த அனிமல்ஸ் வளர்றதுக்கு யூஸ் இருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னா, சில கிளைமேட் சேஞ்சஸ்னால ஒண்ணு ஓவர் கிரேசிங், இந்த குதிரைகள்லாம் வந்து கட்டுப்பாடு இல்லாம வந்து மேய்கிறதுனால என்ன பண்ணுமா, குதிரை வந்து அந்த புல் வேரோட சாப்பிட்டுருமாமா மொத்தமா. சோ அது வளர்றதுக்கு திரும்ப வளர்றதுக்கு இடம் இல்லாம புது புது இடங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கணுமாமா. ஆல்சோ வந்து அது சாணம் போட்டுருக்கு, அந்த சாணம் போட்டுருக்க இடத்துக்கு எதையுமே சாப்பிடாதாமா. அதனால வந்து புது புது இடத்த கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரினால கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி வந்து டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க ஈரான் சைட்லயும் மூவ் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்பில இருந்து ஈரான் சைட்ல கொஞ்சம் பேர் மூவ் ஆனாங்க, கொஞ்சம் பேர் வந்து இந்த இந்தியன் சைட்ல வந்தாங்க. அவங்களதான் வந்து இண்டோ ஆரியன்ஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த புக்ல இருந்து நம்ம மெயினா இந்த எபிசோட நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சதுக்கான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா சொல்றோம்ல, நம்ம ஜாகிரபிக்கலா வந்துட்டு இந்த நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்குன்னு சொல்றது எல்லாமே வந்துட்டு இந்த சாதிய பழக்க வழக்கத்தோட விளைவு அப்படிங்கறத தாண்டி இது எல்லாமே வேர்ல இருந்தே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயங்கள். அதாவது நம்ம வெறும் பழக்க வழக்கமா பிராக்டிஸா மட்டும் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டே வந்திருந்தா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு ஜென்ரேஷன்ஸ் கடந்து போறப்ப வந்துட்டு அது வந்து வழக்கொழிஞ்சு போயிருக்காதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும். இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்துட்டு இந்த ஜாதிய அமைப்பு வந்து கண்டினியூ ஆயிருக்குமான்றது நம்மளால சொல்லியிருக்க முடியாது. ஆனா அப்படி நடக்காம இருக்கிறதுக்காக நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லயும் நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அதனுடைய பெயர்கள்ல இந்த ஜாதிய மனநிலைய பை டிஃபால்ட்டா அதுல பூத்தி வச்சிருக்கிறதுனால இந்த மனநிலைன்றது நம்மளுக்கு யாரும் சொல்லி கொடுக்காமலேயே நம்மளுக்குள்ள நம்மளுடைய வளர்ப்புல நம்ம வளர சூழல்லையே அது நேச்சுரலா வர்ற மாதிரி மாறிடுச்சு. இப்பயுமே நம்ம வந்து ஜாதியை பத்தின எல்லா தெளிவுகளும் வந்தாலுமே இன்னும் சில விஷயங்களை நம்மளே அறியாம அதை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறது காரணம் என்னன்னா, நம்மளுக்கு ஜாதி தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா அது கூட சம்பந்தப்படுத்தாம நம்மளுடைய பழக்க வழக்கத்துல டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற நிறைய வார்த்தைகள் முதற்கொண்டு இப்ப எப்படின்னா, இப்ப நம்ம இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான், இப்ப இந்த தோட்டி கழுகுன்ற வார்த்தையை வந்து அது என்ன அர்த்தம்னே தெரியாம நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்ப தோட்டிங்கிற வார்த்தையோட அர்த்தமே எனக்கு 8 வருஷமா தெரியாது. நான் தோட்டின் ஒரு புக் படிச்சதுக்கு அப்புறம் தோட்டிங்கிற அர்த்தங்களே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப வந்து லைக் ஆப்வியஸ் தானே, நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது ஆப்வியஸ் தானே. அதான் இப்ப நம்ம இந்த வடிவேல் காமெடி எல்லாம் பார்த்துட்டு அட சண்டாளான்றத ரொம்ப சாதாரணமா சொல்றோம். சண்டாளன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அவ்வளவு மோசமான வார்த்தைன்ற நம்ம புரிய வைக்கிறோம்ல. நம்ம நிறைய வார்த்தைகளை வந்துட்டு அந்த வார்த்தைகளோட ஒரிஜினல் மீனிங் என்னன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்ப ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு நம்மளுடைய பயன்பாடுல. அசால்ட்ன்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு ஆக்சுவல் அர்த்தம் என்ன? அடிக்கிறது, அட்டாக் பண்றது மாதிரி. அட்டாக் பண்றதுன்னு அர்த்தம். ஆனா நம்ம ஊர்ல அசால்ட்னா என்ன அர்த்தம்? அசால்ட்டா இருக்கான் அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அசால்ட்னா என்னன்னா ரொம்ப என்ன சொல்றது, கேர்ஃப்ரீயா இருக்கான், அதை பத்தி கண்டுக்காம இருக்கான்ற. இப்ப இந்த ரெண்டு அர்த்தத்துக்கும் அவ்வளவு முரண் இருக்கு. ஆனா இது பழக்கத்துல இப்படி இருக்கிறதுனால அதுதான் அதனுடைய அர்த்தமாவே நம்ம எடுத்துக்கிறோம்ல. அது மாதிரி நம்மளை சுத்தி வார்த்தைகள் மட்டும் இல்ல, அததான் இது வந்து தனித்தனியா பிரிச்சு சொல்லியிருப்பாரு. லைக் வந்துட்டு பேசிக்கா இந்த நம்மளுடைய உலகமே வந்துட்டு இந்த 5 பூதங்களால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்ப நிலம், நீர், காற்று, ஆகாயம், வழி, இது 5 நாள் ஆனதா இருக்கும். அது இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற டைரக்ஷன்ஸ், நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்மளை சுத்தி இருக்க பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இன்னும் கிளைமேட் சேஞ்சு, வெதரு, இது எல்லாத்துலயுமே இந்த ஜாதியினுடைய விஷயங்கள் வந்து புகுத்தப்பட்டு இருக்கு. அது நம்மளுக்கு இவ்வளவு நாளா அதை நம்மளுக்கு அதை புரிஞ்சிருக்கவே மாட்டோம். ஈவன் இப்ப நம்ம இந்த பழைய எபிசோட்ல எல்லாம் சொன்ன மாதிரி இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிற யூசேஜ்லயே அவ்வளவு ஜாதிய மனநிலையும் டிஸ்கிரிமினேட்டரி மைண்ட் செட்டும் இருக்கு. அது எல்லாத்துக்குமே ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதெல்லாம் ஆரம்பிச்சதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே தான் இன்னைக்கு எபிசோட்ல வந்து நம்ம தனித்தனியா ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல வந்து இன்னொன்னு சொல்லிடணும், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. சில டைம் வந்து புக்கை பத்தி ஃபுல்லாத்தையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
அப்கோர்ஸ் எங்களாலையும் 100% நாங்க அப்படியே புக்ல இருக்கிற ஃபுல்லத்தையும் சொல்ல போறது கிடையாது. முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல போறோம். 50% கிட்டத்தட்ட கவர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் புக்கை. ஸ்டில் புக் படிக்கிறதுக்கான ஒர்த்து தான். நாங்க நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே ஏகப்பட்ட விஷயங்கள் எங்களால இந்த 1 மணி நேரத்துக்குள்ள சொல்ல முடியாம நிறைய இருக்கும். எங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், எதனால இதை பண்றோம் அப்படின்னா, எங்களுக்கு இதை படிக்கிறப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப புதுசா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ரொம்ப புதுசா இருக்கும். இதனால ட்ரிகர் ஆகி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த புக் வாங்கி படிங்க. கண்டிப்பா ஒர்த்து. எப்பவுமே வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட். ரெஃபரன்ஸா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எபிசோட் பேசணும்ல, கலர் பத்தி பேசணும், பாடி ஷேமிங் பத்தி எல்லாம் பேசணும். அது பேசினப்ப இந்த கருப்புங்கிறத பத்தி பேசுறப்ப கரெக்டா எனக்கு இந்த புக் ஞாபகம் வருது. அதே மாதிரி தோபரமசிவனோட பண்பாட்டு சைக்கிள் புக்ல இந்த கருப்புங்கிறத பத்தி ரெஃபரன்ஸ் இருக்கு. கருப்பை பத்தி, கலரை பத்தி எப்படி வந்து நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எப்படி இருந்திருக்குது, எதனால வந்து சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறது, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸா இது கண்டிப்பா இருக்குங்கிறத கண்டிப்பா வாங்கி படிக்க வேண்டிய புக். இந்த புக் நீங்க எபிசோட் நீங்க கேட்டாலும் பரவாயில்ல, புக் வாங்குங்க. இல்ல கண்டிப்பா நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னா வேற வழி இல்லாத கேட்டுக்கோங்க. ஓகே, சோ அதான் இந்த படிக்கிறதுக்கு வழி இல்லாம டைம் இல்லாதவங்களுக்காக மெயினா இந்த எபிசோட் நினைச்சுக்க வேண்டியதுதான். ஆமா, சோ அதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது அந்த கலர் டிஃபரன்ஸ்ல இருந்தே ஆரம்பம், கருப்பு வெள்ளையில இருந்து. இப்ப வந்து ஓரளவு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரியர்கள் எங்க இருந்தாங்க, ஏன் இங்க வந்தாங்க, எந்த டைம்ல வந்தாங்கன்னு ஒரு ரஃபா ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த யூரோப்பியன் ரீஜன்ஸ்ல இருந்து வந்ததுனால அவங்களுக்கு இருந்த சில விஷயங்கள் இங்க இல்ல. சோ இந்த இடத்துல வந்து நிறைய புதுசா இருந்துச்சு. அங்க இருந்தப்ப வந்து ஃபுல்லா பனி, ரொம்ப ஸ்னோ ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்னோவா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சம்மர், இப்ப யூரோப்ல இருக்கறனால வந்து எக்ஸாம்பிள் வந்து சம்மர் டைமே ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்கு வந்து குளிர்காலம் வந்து ரொம்ப பிடிக்காத காலமா இருக்கும், ரொம்ப கஷ்டமான காலமா இருக்கும். சோ எப்பெல்லாம் வந்து அவங்க நெருப்பை பாக்குறாங்களோ, எப்ப வந்து சூரியனை பாக்குறாங்களோ, அவங்களுக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமான காலமா இருக்கும். சரியா? இந்த டிஸ்கிரிமினேஷன்கள் எல்லாத்துக்குமே அடிப்படையா ஆரம்பிச்சது வந்துட்டு அவங்களுடைய ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ். அவங்க வந்துட்டு சிவிலைசேஷனா ஆரம்பிச்ச சமயங்கள்ல அவங்க எதை அதிகமா பார்த்தாங்களோ, அவங்களுக்கு எது கம்ஃபர்ட் கொடுத்துச்சோ அது அவங்களுடைய தெய்வங்களாகவும், அவங்களுக்கு எது கஷ்டத்தை கொடுத்துச்சோ அது வந்து பேடான விஷயங்களாகவும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்துட்டு இந்த பிளாக் ஒயிட்டுங்கிற அந்த கலர் டிஸ்கிரிமினேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன். சோ இப்ப அவங்க வந்து நேச்சுரலாவே வந்துட்டு கோல்டு ஜியோகிராபில இருக்கிறதுனால அவங்களுடைய தோலே வந்துட்டு கொஞ்சம் வெள்ளை நிறமான தோலா இருக்கிறவங்க. அதே மாதிரி அத குளிர் அதிகமா இருக்கிறது வந்து அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைங்கிறதுனால இரவு நேரம்ன்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது, கஷ்டப்படக்கூடிய டைம், பகலையும் இரவையும் கம்பேர் பண்ணும்போது. சோ வெளிச்சம், சூரியன் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களாவும், இருட்டு, குளிர், இரவு இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கெட்ட விஷயமாவும் இருக்கிறதுனால கருப்புனாலே அது வந்துட்டு ஒரு கெட்ட விஷயங்களோடயே கம்பேரபிளா அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப அவங்களோட தெய்வங்கள்னு பார்த்தாலே சூரிய கடவுள், சந்திர கடவுள் இந்த மாதிரி கிரியேட் ஆனதுக்கான காரணம், அக்னி தேவன், இந்த மாதிரியான கடவுள்கள் கிரியேட் ஆனதுக்கு காரணமுமே அதுதான். சோ இந்த கருப்பு வெள்ளைன்ற டிஸ்கிரிமினேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஏற்கனவே அந்த உடல் எபிசோட்ல, பாடி ஷேமிங் எபிசோட்ல பேசியிருந்தோம். இதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு அந்த காளியோடைய கதை, சிவன் வந்துட்டு பார்வதியை வந்துட்டு அவரோட கருப்பான தோலை வந்து கிண்டல் பண்ணி கருப்பி காளி அப்படின்னு கிண்டல் பண்ணதுனாலதான் அவங்க அந்த தோலை தனியா பிரிச்சு காளியாகவும் இன்னொன்னு கௌரியாவும் பிரிஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் பேசியிருந்தோம். அப்புறம் அதே மாதிரி யமன், காலன்னு சொல்லுவாங்க யமனை. சோ காலா அப்படின்னாலே கருப்பு. சோ அந்த உயிரை எடுக்கக்கூடிய யமன் வந்து கருப்பானவர். அவரோட வாகனம்ன்றது எரும மாடா இருக்கும். கெட்டதை கொடுக்கக்கூடிய சனி பகவான் வந்து கருப்பா இருப்பாரு, அவரோட வாகனம் காக்காவா இருக்கும். பறவைகள்லயே காக்காவை வந்து ஒரு பேட் ஓமனாவே வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கப்படி இந்த மாதிரி கருப்பா இருக்கிற எல்லாமே கெட்டது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். சோ அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பசு, அன்னப்பறவை வெள்ளையா இருக்குது அந்த மாதிரி காட்டுவாங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி இது ஏங்கிறதையும் சொல்லணும்ல. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம், பட் ஸ்டில் ஷார்ட்டா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த மெலனின் பிக்மெண்ட் இல்லாததுனால கருப்பு அங்க இருக்கவங்களுக்கு வந்து கருப்பு கலர், கொஞ்சம் ஒயிட் கலரா இருப்பாங்க, லைட்டர் கலரா இருப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து இன்னும் கொஞ்சம் டிராபிக்கல் ஏரியாங்கிறதுனால வந்து டார்க்கர் ஸ்கின் ஷேட்ஸ்ல இருப்பாங்க. அதே மாதிரி ஈவன் கண்ணு கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஊர்ல வந்து கிட்டத்தட்ட பிளாக் இல்லைன்னா பிரவுன் அந்த மாதிரி ரெட்டினல் கலர் இருக்கும். அங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ளூயிஷ் கிரீன் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து காரணம் வந்து லாஸ் ஆஃப் பிக்மெண்ட் தான். பிக்மெண்ட்ஸ் வந்து நேச்சுரலா வந்து அவுட் ஆஃப் ஆப்பிரிக்காங்கிறது தான் வந்து அக்செப்டபிள் தியரி. ஸோ மனிதர்கள் வந்து ஆப்பிரிக்கால இருந்து தான் உருவானாங்க. அவங்க வந்து அங்க இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆப்பிரிக்கால இருந்து யூரோப்புக்கு போறப்ப அவங்களுக்கு இருந்த மெலனின் பிக்மெண்டா இருக்கட்டும், இந்த கண்ணில் இருக்க பிக்மெண்டா இருக்கும் குறைஞ்சிச்சு. ஸோ நேச்சுரலா இருந்ததை விட அங்க போய் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஸோ இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா,
உடலின் இயல்புகளை இழந்த ஒரு மானுடக்குழு அந்த இயல்புகளை இழக்காத மானுடக்குழுவை தாழ்வாக கருதியது அறிவியலுக்கு முரணானது அப்படிம்பாரு. ஒரிஜினலா இருந்தத ஒருத்தவங்களுக்கு இல்லாம போச்சு. அந்த இல்லாம போனவங்க வந்து இருக்கிறவங்களை பார்த்து கிண்டல் பண்றது, இன்ஃபீரியர் நினைக்கிறது வந்து அறிவியலுக்கே முரணானது. அதுல தப்புங்கிறது ரைட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த அந்த பிக்மெண்ட்ஸ் கம்மியானவங்க வந்து தாழ்வானவங்க அந்த மாதிரி அர்த்தமும் கிடையாது. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா, சயின்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து நீங்க வந்து இழிவானவங்க ஏன்னா உங்ககிட்ட இது இருக்குன்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. இப்ப அதான் இந்த கலர் டிஃபரன்ஸை பத்தி பேசின மாதிரி அடுத்து வந்துட்டு இந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த ஐம்பூதங்கள்ல இருக்கக்கூடிய இந்த தீண்டாமைன்ற விஷயம் என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒன்னொன்னாவே போயிடலாம். அது சரியான மேட்ரு. ஆமா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தெய்வங்கள், அவங்களுக்கு இப்ப சூரிய பகவான், சந்த அக்னி, இந்த மாதிரி இவங்களுடைய அந்த இதே எல்லாமே அவங்களுடைய லிவிங்ஸ்டன் எல்லாமே வந்துட்டு வான்வெளிதான். அதனால வந்துட்டு அவங்களை பொறுத்த வரைக்கும் பேசிக்காவே வானம், அந்த விண்வெளிங்கிறது புனிதமானது. எப்பயுமே அவங்களை பொறுத்த வரைக்கும் நிலம் வந்துட்டு கொஞ்சம் கம்பேரிட்டிவ், வானத்தை கம்பேர் பண்ணும்போது நிலம் வந்து என்ன சொல்றது, தாழ்த்தப்பட்ட இடத்துல இருக்கிறது படிநிலை. அந்த படிநிலைகள்ல மேலடுக்குல இருக்கிறது வானம், அதுக்கு நிலம் வந்து கீழே தான் இருக்கும். நிலம்னு வந்தாலே அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மண்ணுல வந்து இறங்கி வேலை செஞ்சு இது பண்றாங்க, விவசாயம் பண்றாங்க அப்படின்னா அந்த விவசாய கூலியா வேலை செய்யறவங்க எல்லாருமே தாழ்த்தப்பட்டவங்க தான் பண்ண முடியும். அந்த மாதிரி கையில தொடவே கூடாதாமா, மேல் சமூகத்துல மேல் அடுக்குல இருக்கவங்க கையில தொடக்கூடாதாமா மண்ணை, அது வந்து அழுக்காக்கிருமா அவங்க கைய. ஆனா நில உடைமை அவங்களுக்கு தானா? அது அவங்களுக்கு தான். போட்டுருக்குப்பா. ஆனா அந்த மனு வியக்க வைப்பாப்ல தெரியுமா, வாட்டம் மேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு வாங்கி படிக்கணும். நான் வந்து லைக் நன்சை பதிப்பகத்துல வந்து ஒரு குட்டி புக் இருந்துச்சு, தடை செய்ய வேண்டிய புத்தகம்னு அந்த புக்கு. அதுல வந்து மனுஸ்மிருதியில முக்கியமான சில விஷயங்கள் எடுத்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருப்பாங்க. வேணா சின்ன சின்ன லைன் தான், திருக்குறள் மாதிரி ஒரு 2-3 லைன் 4 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 இது இருக்கும். அது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 பேஜ் மேல உங்களால படிக்கவே முடியாது. அவ்வளவு இந்த அம்பேத்கர் தான் சொல்லுவாரு, இழிவினும் இழிவானது இந்த தீண்டாமைங்கிறது, இந்த மனுஸ்மிருதிங்கிறது, இதை வந்து எரிக்கணும் அப்படிமாரு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹோல் கான்செப்டுமே ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கலாம் நம்ம. அதான் இப்ப மனுவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த உலகத்துல இருக்க எல்லாமே பார்ப்பனர்களுடைய உடைமைதான். அவங்க சாப்பிடுறது எல்லாமே அவங்களோட சாப்பாடு, அவங்க உடுத்துறது எல்லாமே அவங்களோட. இல்ல இன்னொரு நிலம் சொல்றப்ப ஞாபகம் வந்துச்சு, நம்ம போன எபிசோட்ல சொல்லியிருந்தோம் இந்திரன் வந்து ஒரு பிராமணனை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான அந்த பாவத்தை வந்து சாபத்தை வந்து பெண்கள்கிட்ட கொடுத்தாரு. அந்த சாபம் தான் மாதவிடாய்னு சொல்லியிருந்தோம்ல. இருக்குது அது அந்த 50-50 பிரிச்சு கொடுத்தாருல. அந்த 250ல அந்த 250ல வந்து கொஞ்சத்தை வந்து பூமாதேவி கிட்ட கொடுத்திருக்காரு. ஓகேவா? அந்த பூமாதேவிட்ட கொடுத்து அந்த சாபத்தை அவங்க வாங்கினதுனாலதான் பிரம்மஹத்தி தோஷம், அதாவது ஒரு என்ன விஸ்வரூபன் அப்படின்னு ஒரு பிராமணனை கொண்டுட்டாரு. அந்த பாவத்துல ஒரு பாட்டை வந்து பூமாதேவிட்ட கொடுத்தாராமா. அந்த பாவங்கள் தான் வந்து பாலைவனமாவும் அது பேர் என்ன தரிசு நிலங்களாகவும் வந்திருக்காமா. அதாவது இப்ப சொன்ன மாதிரி இது எல்லாமே உலகத்துல இருக்கிறது எல்லாமே பார்ப்பனர்களுன்னு சொன்ன உடனே, ஓ அப்ப ரொம்ப மோசமா விளையாம எந்த இதுவும் இல்லாம அதெல்லாமே உங்களோடது தானா அப்படின்னா, இல்ல அது மட்டும் எங்களுது இல்ல. ஏன்னா அது வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிராமணனை கொண்டுட்டான், அதனால அது தோஷத்தினால வந்தது, அது எங்களோடது கிடையாது, அதெல்லாம் நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதுலயுமே மொத்தமா எடுத்துக்கிறது இல்ல. அங்க எதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் வந்துட்டு எங்களுக்கானது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுரு. இது அதான் அது ஏன் வியப்புக்குரியவரா இருக்காருன்னு நான் சொல்றேன்னா, ஒரு விஷயத்தை எடுத்தா அதனுடைய என்டையர் 360 டிகிரி அனாலிசிஸ்ல வந்துட்டு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை வருமோ அதுக்கெல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி லிங்க். இப்ப மாதவிடாய் சொன்னோமா, பெண்களுக்கு மாதவிடாய் வருதுன்னு சொன்னோமா, நீங்க அடுத்த செக்ஷனுக்கு வாங்க, அதை அங்கேயே லிங்க் பண்றேன் வந்து. அப்படியா? ஆமா, நீங்க இப்ப நிலம்ல இருக்கீங்களா, அடுத்து எப்படி நீர் நெருப்பு எல்லாம் போவீங்கல்ல, அப்ப பிடிக்கும் வருவோமா? ரைட்டு, சரி. அதான் அந்த இந்த நிலம் பேஸ்டு தீண்டாமைகள்ல இன்னொன்னுதான் இந்த மாதிரி வந்துட்டு இப்ப முன்னாடி இருந்துச்சுல, இப்போ தீண்டத்தகாத மக்கள்னு சொல்லப்பட்டவங்க வந்துட்டு சில தெருக்கள்ல நடமாடக்கூடாது, அவங்க வந்து தனியா சேரி பக்கம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதாவது அவங்க வாழக்கூடிய இடம் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீமான இடத்துல இருந்து தனியா தான் இருக்கும். சோ இதுவும் ஜியோகிராபிக்கலா ஒரு நிலம் சார்ந்த ஒரு தீண்டாமைக்குள்ளதான் வரும் இது. இப்ப ரொம்ப ரீசெண்டா சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கேரளாலலாம் கூட
அதாவது பிராமணர்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு கேஸ்ட், அதாவது நம்பூதிரின்னு சொல்லுவாங்கல்ல கேரளால, அந்த கேஸ்ட்காரங்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு கேஸ்ட்ல இருக்கிறவங்களும் எத்தனை அடி டிஸ்டன்ஸ் விட்டு மெயின்டைன் பண்ணணும்ன்றத கணக்கா சொல்லியிருக்காங்க. இப்ப ஈழவர்கள் அப்படின்னா 20 அடி 36 அடி தள்ளி நிக்கணும். இல்ல நூற்றாண்டுல இல்லைங்க, போன நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுல 20ஆம் நூற்றாண்டுல இருந்துச்சு. ஆமா. அதான் அவங்க ரொம்ப ஃபேமஸ் தெரியாதா, இந்த திருவிதாங்கூர் சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் பயங்கர ஃபேமஸ். இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் வந்து மெயின் சாலைக்குள்ள வந்தாங்க அப்படின்னா பின்னாடி முதுகுல வந்து ஒரு முள்ளு செடியை கட்டிட்டு வரணுமாமா. அதாவது என்னன்னா இவங்க நடக்கிற தடத்தெல்லாம் வந்து அழிச்சிட்டு முள்ளு அழிச்சிட்டே வந்துருமாமா. அதனால வந்து அவங்களோட தீட்டெல்லாம் கேன்சல் ஆயிருமா. அப்புறம் எச்சி துப்ப கூடாதாமா. வந்து டப்பா ஒரு கழுத்துல வந்து ஒரு இது மாதிரி டப்பா மாதிரி போட்டுக்கணுமா, அதெல்லாம் எச்சி துப்பிக்கணுமா. நிலத்துல பட்டா நிலத்தோட இது கெட்டு போயிருமாமா, தீட்டுப்பட்டுரும். இந்த மாதிரியான பழக்கம்லாம் வச்சிருந்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு அதான் அந்த நிலத்தின் அடிப்படையில தீண்டாமைகள் என்னென்ன மாதிரிலாம் இருந்திருக்கிறதுன்றது வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்றாரு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நீர், தண்ணியில என்ன மாதிரி தீண்டாமை இருக்குன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். இது இவங்கதான் குடிக்கணும், இவங்கதான் குடிக்கூடாது, ஆத்துல உள்ள இறங்கக்கூடாது, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதுல ஒரு இன்சிடென்ட் வேற ஒண்ணு சொல்லியிருப்பாரு. பிரிட்டிஷ் டைம்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் வந்துட்டு அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு வந்துட்டு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்களாம். அந்த தண்ணி கொடுக்கறவரை வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு பார்ப்பனர் தான் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்களாம். அவர் சத்தமா சொல்லுவாராம், நான் ஒரு பார்ப்பனர், எல்லா சாதிகளுக்கும் நான் நீர் வழங்குவேன் அப்படின்னு. இது என்னன்னா நான் இப்ப ஒருத்தன்ட்ட இருந்து தண்ணி வாங்கி குடிக்கணும் அப்படின்னா குடுக்கறவன் என்னை விட மேல் ஜாதிக்காரனா தான் இருக்கணும். எனக்கு கீழே இருக்க ஜாதிக்காரன் தண்ணி வாங்கி நான் கொடுக்க கூடாது. சோ அப்ப அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட், நான் ஒரு பார்ப்பனர், எல்லா சாதிக்கும் நான் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா நான் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட், நான் கொடுத்தேன்னா நீங்க எல்லாரும் வாங்கிக்கலாம். விசாவுக்காக காத்துக்கிறேன் புக்ல வந்து அம்பேத்கர் எழுதியிருப்பாரு. 2 இன்சிடென்ட் இருக்கும். ஒண்ணு வந்து ஸ்கூல்ல நினைக்கிறேன், இன்னொன்னு வந்து அவரு ஒரு பெரிய பரோடாலே எங்க ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவாரு, அந்த ஆபீஸோட ஹெட்டா அந்த மாதிரி எங்கேயோ போவாரு. அங்க வந்து மத்த அலுவலர்கள்லாம் வந்து அவர் வந்து தண்ணி குடிக்க கூடாது, இங்க பொது நீர்ல வந்து தண்ணி குடிக்க கூடாது, டம்ளர் எடுத்து குடிப்பாரு, நீங்க குடிக்க கூடாது அப்படிம்பாரு. நான் இங்கதான் குடிப்பேன், உங்களுக்கு வேணா நீங்க வந்து உங்க வீட்டுல தண்ணி கொண்டு ஹீட் ஆயிருச்சுன்னா நீங்க வேணா வந்து வேற எடுத்து வாங்க, நீங்க தான் இந்த பிராமணாச்சு, உங்களுக்கு இந்த தீட்டு கழிக்க வந்து தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அம்பேத்கர் படத்துல வரும், எந்த மந்திரம் தெரியல, நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதுல இன்னொரு இந்த நீரை பத்தி பேசும்போது ஒரு மேட்டர் செம்மையா இருக்கும். அவர் சொன்னது, நிலத்தை வந்து புடிச்சு வச்சுக்கிட்ட மாதிரி தண்ணிய வந்து இது எங்களோடது உங்களோடது பிடிக்க முடியாது, உங்களுக்கு இது வராதுன்னு. ஏன்னா மழை பெஞ்சாவது எல்லாருக்கும் வந்து தண்ணி போய் சேர்ந்துரும். அதனால பை டிஃபால்ட்டாவே வந்துட்டு நீர் அப்படிங்கிறதுக்கான கேரக்டரிஸ்டிக்கே வந்து தீட்டு கழிக்கிறதுக்குன்ற மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்கை கொடுத்து அதை வந்து அவன் நீ எந்த வகையில அக்சஸ் பண்ணாலும் உனக்கு அது உனக்கானது இல்லைன்ற ஒரு மனநிலையா அதை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆமா ஆமா. இல்ல நீர்ல வந்து ஜியோகிராபிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே மேல லைக் உயர்வான பகுதியில இருந்து தாழ்வான பகுதியை நோக்கி தான் போகும். நம்ம ஊர்கள்ல பாத்தீங்கன்னா சேரி குடியிருப்புகள் எப்பவுமே வந்து லைக் ஊருக்கு வெளியில வயல்களுக்கு நடுவே தாழ்வான பகுதியில தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அதனால எப்பவுமே வந்து வெள்ள அபாயத்திலேயே இருக்கும். இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் தீண்டாமை தான். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அதுல உயர்வான பகுதியில இவங்க இருப்பாங்க, உயர் சாதியினர் இருப்பாங்க, அந்த ஊர்ல தாழ்வான பகுதியில வந்து கீழ் சாதியினர் இருப்பாங்க. அதனால வந்து அவங்க புழங்கின தண்ணி தான் இங்க வரணும், ஆப்போசிட்டா இருந்தா இவங்க புழங்கின தண்ணி அங்க போயிருக்கிறதுக்காக வந்து இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இவர் கேள்வி கேட்கிறாரு, அப்படி நினைக்கிறவங்க பக்கத்து ஊருக்காரங்க பக்கத்து ஊர்ல இருந்து தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து ஊர்ல கீழ் சாதிக்காரங்க புழங்கினா தானே மேல் சாதிக்கு வரும், அப்ப மட்டும் உங்களுக்கு கணக்கு தெரியலையா அப்படிங்கிறது. இது நீரை பத்தி. அப்புறம் வந்துட்டு அடுத்து அதான் தீக்கு போயிருப்பாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, அவங்க வந்து ரொம்ப குளிர் பிரதேசத்துல இருந்தாங்க, குகைகள்லாம் இருந்திருப்பாங்க, மலைகள்லாம் இருந்திருப்பாங்க, ரொம்ப அங்க வந்து கண்டிப்பா சூரியன் தேவைப்பட்டுச்சு, சூரியன் இல்லாத இடத்துல வந்து தீ தேவைப்பட்டுச்சு. கரெக்டா? சோ அங்க வந்து அந்த குகையிலயோ முகாம்ல எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து தீ ஆன்லயே இருக்கணும். அதை பாத்துக்கிறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை போட்டாங்க. ஒரு குழு இருக்காங்கன்னா, ஒரு 100 பேருக்கு குழு இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் 5 பேர் வந்து போட்டிருப்பாங்க. கரெக்டா? தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியா வச்சிருந்திருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபயர். ஆமா, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அது அணையாம பாத்துக்கணும். எப்பவுமே லைக் ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடக்கட்டும், ஏதாவது டான்ஸா இருக்கட்டும், இல்ல பாட்டு பாடட்டும், எல்லாமே வந்து தீய சுத்தியே நடக்கும், அதுக்கு அவங்க பொறுப்பு. சோ அங்க என்ன பண்ணாங்கன்னா சில பாட்டுகள்லாம் பாட ஆரம்பிச்சாங்க அதை சுத்தி. சோ அந்த பாட்டுகள் தான் மந்திரமாச்சு. அந்த தீயை பாத்துக்கிட்டாங்கல்ல, பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்கல்ல, அவங்கதான் வந்து புரோகிதர்கள் ஆனாங்க. இப்ப வரைக்கும் அந்த தீய சுத்தி உட்காந்து அவங்கதான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, சொல்லு கண்டினியூ பண்ணு. நெருப்பு கூத்தடிக்குது காத்து. எங்க போறீங்க?
நான் அந்த பாட்டு சொல்லலைங்க. இந்த வீட்டுல யாகம் எல்லாம் பண்ணும்போது வந்துட்டு நடுவுல தீய பொருத்தி விட்டுட்டு தானங்க சுத்தி உட்காந்து கணபதி ஹோமம் எல்லாம் பண்ணும்போது சுத்தி உட்காந்து மந்திரம் சொல்லுவாங்களா, அதை சொன்னேங்க. பேட் மைண்ட் எங்க போது பாருங்க. நல்ல பாட்டுங்க. என்னங்க எனக்கு பேட் மைண்ட்? அது நல்ல பாட்டுதான், நான் அதை சொல்லல. தீய பொருத்திட்டு சுத்தி பாட்டு பாடுறாங்கன்னு சொன்னோடனே அந்த பாட்டு தான். அது சமத்துவமான பாட்டுங்க. நெருப்பு கூத்தடிக்குது, காத்து கூத்தடிக்குது, ஊரே கூத்தடிக்குது, வாடா வாடாங்கிறாங்க. இது என்ன உங்களுக்கு? இதுக்கு எதிரான பாட்டுங்க. இந்த முன்னாடி பட்டிமன்றத்துல ஒரு நாள் பேசிக்கிட்டு இருப்பாப்ல, எல்லா பாட்டுக்கும் விளக்கம் சொல்லிட்டு அது மாதிரி இருக்கு. நீங்க என்ன சம்மதம் பேசுங்க, சம்மதம் பாடுவேன். சேலையில வீடு கேட்டவா. சரி, இந்த வரேன். நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க டீக்கு வாங்க, நான் வந்து பிடிக்கிறேன் உங்களை அப்படின்னு சொன்னா சுத்தி வரேன். ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து மென்ஸ்ட்ரேஷன் எபிசோட்ல பேசியிருந்தோம். அதாவது அதான் தீட்டு, இந்திரன் வந்து வாங்கின தீட்டு தான் வந்து நம்ம வந்து பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வருது அப்படின்னு. மாதவிடாய் இருக்க பெண்கள் அவங்களோட கணவர்கள் வந்து இறந்தாங்கன்னா கூட உடன்கட்டை ஏறக்கூடாதாமா. எப்படி நார்மலா செத்தவன அதுக்கான காரணம் என்னன்றத சொல்லுங்க. இல்ல, அதாவது நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்த கூட அப்ப விட்டுருவாங்களா அப்படின்ட்டு, அப்படிலாம் விட மாட்டாங்க, மாதவிடாய் கழிச்சு விடுவாங்க. அது ஏங்கிறத சொல்றேன், அது ஏங்கிறத முதல்ல சொல்லணும்ல. ஏன் வந்து மாதவிடாய் இருக்கவங்க வந்து அக்னியில லைக் பேர் என்ன உடன்கட்டை ஏற மாட்டாங்க அப்படின்னு, அது வந்து அக்னிக்கு தீட்டாயிருமாமா. எப்படி இருக்கு பாருங்க எங்களுக்கு. அப்புறம் வந்து சத்திரிய பெண்கள் வந்து உடன்கட்டை கண்டிப்பா ஏறணுமாமா. அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மேன்மையான செய்யலாமா. ஆனா பார்ப்பனர் பெண்கள் ஏறக்கூடாதாமா. இப்படி பண்ணா அப்படி என்கரேஜ் பண்றவங்க வந்து அவங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருமாமா. எந்த டைரக்ஷன்ல விட மாட்டோம். நட்ல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்ல வச்சு அவர் தானே சொல்லிருக்காரு மிஸ்டர் மனு. அவராதான் இருப்பாரு, வேற யாரு இதெல்லாம் பண்ணுவாரு. அதான் பிரம்மஹத்தி தோஷம் வந்துருமாமா. இந்த மாதிரி நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணாலே பிரம்மஹத்தி தோஷம் வந்துரும் அப்படிங்கிறாரு. அதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் தீங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பொருளா இருக்கனால ரொம்ப வந்து புனிதமான விஷயம், எப்படி சொல்றது, ஒரு தீட்டை கழிக்கிற விஷயம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இந்த ஒவ்வொரு இதா சொல்றது வந்துட்டு சும்மா அப்படியே சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. ஆனா இதை ஏன் அந்த ஒவ்வொன்றா நம்ம சொல்றோம்ன்றதுக்கான காரணமே என்னன்னா, நம்ம அதான் பேசிக் எலமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்துட்டு இந்த நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காஸ்டிஸ்ட் பிராக்டிசஸ்குள்ள எல்லாமே அடிப்படையிலேயே செலுத்தி வச்சிருக்காங்க. ஆமா, காற்றுலாம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். அதுல இருக்கிற தியரி எல்லாம் செம்மையா இருக்கும். அதாவது திசைகள்ல வந்து சொல்லுவாங்கல்ல, எப்பயுமே அப்படியே அலண்டு போயிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் மேற்கு திசையில வந்துட்டு உயர் சாதிகள் இருக்கணும், கிழக்கு திசையில வந்துட்டு கீழ் சாதிகள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இங்க பொதுவாகவே இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த கேஷுவல் காஸ்டிசம் எபிசோட்ல எல்லாம் பேசியிருப்போம். கிழக்கு தெருல இருக்கிறவங்க எல்லாம் தான் வந்துட்டு இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து இருக்க வச்சிருப்பாங்க. மேற்கு அவங்க அதாவது உயர் சாதின்னு சொல்லப்படக்கூடிய மேற்கு சைட்ல வந்து அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்னு எங்க ஊர் கதையெல்லாம் வேற நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். அதான் அதுக்கு என்ன ரீசன்றத இதுல சொல்லியிருப்பாரு. அதாவது மேற்குல இருந்து கிழக்கு டைரக்ஷன்ல காத்து வீசும்ல, இது வந்து எப்படின்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்று இருக்கக்கூடிய லேண்ட், அதனாலதான் எங்க ஊர்ல அதை ரொம்ப ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சோ அந்த நிலப்பரப்பை பேஸ் பண்ணி இதை சொல்றாங்க. சோ அதுல வந்துட்டு இந்த மாதிரி மேற்குல இருந்து கிழக்கு டைரக்ஷன்ல காத்து வீசும்போது மேற்குல ஃபர்ஸ்ட் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க சுவாசிச்சு வெளியே விடுற காத்து வந்து இவங்க கிழக்கு பக்கம் இருக்கும் போது இவங்க மூக்கு வழியா உள்ள போய் இவங்களுக்கு தீட்டுப்பட்டுருமா. இப்படி சுத்தம் என்ன பண்ணுவாங்களாமா? அதெல்லாம் கிடையாது. தென்மேற்கு பருவ காட்டுனா எங்கிட்ட ஒரு சூறாவளி வருது, சைக்ளோன் வருது, என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி லாஜிக் எல்லாம் பேசக்கூடாது, கேட்டலாக் கொடுத்துருக்கோம். ஏண்டா இதுக்கு பேரு கேட்டலாகாடா? மனு அந்த கேட்டலாக். அதான் சொல்றேன், இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை எல்லாம் வரும்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த காத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்துட்டு இப்படி மேற்கு டைரக்ஷன்ல உயர்ந்த சாதி, கிழக்கு டைரக்ஷன்ல இவங்களும் இருக்கணும்னு வச்சிருந்தாங்களாம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அதான் அவங்க மத்த அந்த தாழ்த்தப்பட்ட சாதியினரோட பிரசன்ஸே வந்து அவங்கள மாசுபடுத்திடணுமாமா, தீட்டாக்கிடுமாமா. அதனால வந்து சில சமூகத்தினர்லாம் அவங்க ஊருக்குள்ள வர்றப்ப வந்து சத்தம் போட்டே வரணுமாமா. அது என்ன காலத்துல ஏதோ மணி மாதிரி கொலுசு மாதிரிலாம் வச்சிருப்பாங்களாமா. அப்புறம் வந்து என்னமோ சொல்லுவாங்களே, என்னது தோல் இசை கருவிலாம் இருக்குமாமா, அதை வச்சு அடிச்சுட்டே வரணுமாமா. அதான் இதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குல்ல. அதாவது அவங்க ஊருக்குள்ள வரும்போது அவங்க பேசுறாங்கல்ல, அந்த பேசுற சவுண்டு காத்து வழியா வந்து அதனால இவங்களுக்கு தீட்டுப்பட்டுருமா. அந்த சவுண்ட் வந்து ரீச் ஆகாம இருக்கிறதுக்கு அதை விட சத்தமா இந்த மணியோ இந்த தோல் கருவிகளோ வாசிச்சுக்கிட்டே வரணுமா. என்ன லாஜிக்கலா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
அடுத்து என்ன? அடுத்தது இது அப்பயே சொல்லி இருந்திருக்கணும், நெருப்பு. இப்ப வானம். அடுத்து இப்போ நம்ம அம்பேத்கரை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே ப்ளூ கலரை வந்து அது ஒரு சிம்பாலிக்கா யூஸ் பண்ணுவாங்கல்ல. சோ அதுக்கு வந்துட்டு காரணமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க நிலத்துல வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு பல வகையில தீண்டாமைகளால பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த வானம்ன்றது மட்டும்தான் எல்லாருக்கும் பொதுவானது. சோ வந்துட்டு அந்த வானத்தோட கலர் நீளமா இருக்கிறதுனால அது சமத்துவத்தை குறிக்குதுன்னு சொல்லிதான் நீளத்தையே யூஸ் பண்றோம். ஆனா அங்கேயும் நாங்க ட்விஸ்ட் வச்சிருக்கோம். வானத்துல நாங்க சோ அதான் இவரே ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிப்பாரு. இதுல வானத்துல என்ன வகையான தீண்டாமை எல்லாம் வச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை உங்களுக்கு வரலாம். சோ அதான் இந்த இதுல வந்துட்டு இவங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த அவங்களோட கடவுள்களுடைய லிவிங்ஸ்டன் வந்துட்டு வானம் அப்படிங்கறதுனால வந்துட்டு வானம்ங்கிறதே புனிதமானது. சோ அது வந்துட்டு இந்த தீண்டத்தகாத மக்களுக்கான இடமே கிடையாது வானம் அப்படின்றதான். இது எல்லாமே ஆக்சுவலா தியரி தான். இது அவங்க அப்படி சொல்லிட்டா அப்படி ஆயிருமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா அப்படி சொல்லிதான் அந்த மனநிலையாதான் இதை வந்து சஸ்டைன் பண்ணி இவ்வளவு நாள் கொண்டு வந்திருக்காங்கன்றதான் மேட்டர். இல்ல எப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லயும் இப்படி ரீஇன்போர்ஸ் பண்றப்ப வந்து எத்தனை ஜெனரேஷனா வந்திருக்குல்ல. இப்போ 2000 வருஷம்ங்கிறது எத்தனை ஜெனரேஷனை கிராஸ் பண்ணி வந்திருக்கும். அத்தனை ஜெனரேஷனா இந்த ஐடியாலஜி எல்லாம் வந்துட்டு கண்டினியூ ஆயிட்டே இருந்திருக்குல்ல. சோ அவங்களுக்கு வானம் ஏன் முக்கியங்கிறதுக்கான காரணமும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். கிட்டத்தட்ட அவங்களோட வாழ்வியல் ஃபுல்லாவே வந்து இந்த வானத்தை பொறுத்து தான். என்ன நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும், திசை தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும், சூரியன், நிலவு, நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துதான் அவங்களோட லைஃப் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வானம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஆகாயம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஆகாயமே பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு. ஸோ ஆகாயத்தை இப்படி உயர்த்தி பேசுறப்போ அவங்க வந்து நிலத்தை வந்து ரொம்ப இறக்கி பேசிடுவாங்க. ஓகேவா? ரிக்வேதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலத்துக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. நிலத்துக்கு ஒரு கடவுள் கொடுத்திருக்காங்க, பிருத்வி அப்படின்னு கடவுள் கொடுத்திருக்காங்க. இந்த பிருத்விங்கிற கடவுள் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வானத்துக்கான கடவுள் இருக்காங்க. அவங்க பேர் கரெக்டா தெரியல எனக்கு. அவங்களோட மனைவி தான் பிருத்வியாமா. ரிக்வேதத்துல இதுக்கான ஒரு எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்ல. ரொம்ப ஏதோ ஒரு சின்ன மென்ஷன் பண்ணிருக்காங்களே தவிர மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா எப்ப வந்து ஆரியன்ஸ் வந்து துணை கண்டத்துக்கு வராங்களோ, சப்கான்டினென்ட்டுக்கு வராங்களோ, அதுக்கப்புறம் தான் வந்து அப்பதான் வந்து இந்த அதர்வ வேதம் ஃபார்ம் ஆகுது. 4th வேதம் இருக்குல்ல, அது ஃபார்ம் ஆகுது. அங்கதான் கொஞ்சமாவது வந்து நிலத்துக்கான தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் வந்து மாதா நிலம் என் தாய், நான் அவள் குழந்தை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதர்வ வேதத்துல வந்து சொல்றாங்க போல. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிந்து சமவெளி நாகரிகம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீருக்கு, நிலத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். சோ இந்திரனை மெயினா வழிபட்டு இருந்தவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏரியா வந்து வேளாண்மைக்கு, அதாவது விவசாயத்துக்கு ரொம்ப சூட்டபிளான ஏரியாங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி கடவுள்கள் மாற்றப்பட்டாங்க. சோ இந்திரன் வழிபாடு வந்து அப்புறம் வந்து கிருஷ்ணர் வழிபாடா மாறிடுச்சு. சோ இந்திரன் பேர் என்ன, பலராமனா, இவெல்லாம் வந்து இந்த லைக் கலப்பையோட இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு கடவுள்கள் எல்லாம் மாறிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம், அவங்க அந்த கடவுள்களை பத்தி சொல்லும் போது பொதுவா சொல்றதே வந்துட்டு அவங்க ஒரு சமூகத்துக்குள்ள போகும்போது அந்த நேட்டிவ் கடவுள்களை வந்துட்டு அவங்களுடைய பார்ப்பனிய கடவுள்களோட இணைச்சுக்கிறதுன்றது பார்ப்பனியத்தோட வழக்கம். இந்த வேத மதம்ன்றதே நிறைய வந்து அப்படிதான் இருக்கும் வேதிக் ரிலிஜியன்ல. அப்படி பார்க்கும்போதுதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த அதர்வன வேதம் உருவான காலகட்டத்துலதான் இங்க அவங்க இந்த கேஞ்சடிக் பிளைன்ஸ்ல வந்து அவங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வந்ததுதான் அந்த அதர்வன வேதம்ன்றதுனால அதுல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்திர வழிபாடுன்னு இருந்தது எல்லாமே வந்துட்டு இவங்க அந்த டைம்ல பிற்காலத்துல வந்துட்டு விவசாயத்துக்குள்ள அதிகமா போனதுனால கிருஷ்ண வழிபாடுக்குள்ள வந்து கிருஷ்ணன் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் ஆடு மேய்க்கிறவரா தானே இருப்பாரு. அவர் அந்த விவசாயத்தை ஒட்டி நிலத்தோட சேர்ந்தவரா ஒரு 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 சிவிலைசேஷன் அந்த யாதவர்களோட அந்த இதுல இருந்து வர்றதுனால அப்ப இருந்துதான் அந்த கிருஷ்ணனோட வழிபாடு ஆரம்பிச்சது. அதுல வந்துட்டு நேட்டிவா இருந்த உழவு கடவுளா, அந்த அக்ரிகல்ச்சருக்கான கடவுளா நேட்டிவா இருந்த ஒரு கடவுள் தான் பலராமன், இந்த கலப்பையோட இருக்கிறவர். அவரை கிருஷ்ணரோட பிரதரு அப்படின்னு சொல்லி அவரை ஆட் பண்ணிட்டாங்க. என்னுடைய பிரதர் கோ பிரதர். ஆமா, அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த நாகர்கள்னு இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாம்பு தான் அந்த நாகர்கள்ன்றனால அந்த பாம்பு தானே அவங்களோட கடவுளா இருக்கும். அந்த கடவுளை வந்துட்டு ஆதிசேஷன் மாத்தி பலராமன் கூட அவரை தொடர்பு படுத்தி எல்லாத்தையும் கடைசியில லிங்க் பண்ணிட்டாங்க. கிருஷ்ணன்னா விஷ்ணு, பலராமன் வந்து அவரோட அண்ணன், அந்த பலராமன் தான் ஆதிசேஷனும் விஷ்ணு ஒன்னா இருப்பாங்க. இப்படி அது எல்லாத்துக்குமே கதைகள் இருக்கு. அவர் ஏன் ஆதிசேஷன், அவர் எதனால இந்த பிறவியில மட்டும் ஏன் வந்துட்டு கூட பிறந்தாருன்றதுக்கெல்லாம் கதை இருக்கும். அது இல்லாம 10 அவதாரம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு அந்த பலராமன் அவதாரம் தான் வந்துட்டு ஆப்ஷனல் அவதாரம்.
நீங்க வந்துட்டு இந்த நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும் தெரியுமா, சில வெர்ஷன்ஸ்ல வந்துட்டு புத்தரே வந்துட்டு தசாவதாரத்துக்குள்ள வருவார் தெரியுமா. அப்ப புத்தர் உள்ள வரும்போது பலராமன் இருக்க மாட்டாரு. அந்த மாதிரி அது வந்து அந்த என்ன சொல்லுவாங்க ஸ்பேஸ் ஹோல்டர் மாதிரி. அந்த இடத்துல யார் வேணுமோ போட்டுக்கலாம், நீங்க உங்களுக்கு யாரு கன்வீனியன்டா இருக்காங்களோ அவங்கள போட்டுக்கலான்ற மாதிரி அவங்கள உள்ள ஆட் பண்ணிப்பாங்க. இது தெரியும்ல, இந்த கேரளா ஃபார்ம் ஆன கதை தெரியுமா உங்களுக்கு? இந்த கதைகளுங்க தமாஷா இருக்கும். அதாவது பரசுராமருங்கிறது யாரு அப்படின்னா ஒரு 6வது அவதாரம், விஷ்ணுவோட 6வது அவதாரம். அதாவது பரசுராமன் வந்து ஏகப்பட்ட சத்திரியர்களை கொண்டுட்டாரு. சரி. அந்த அந்த கதிரைகளை கொலை பண்ணதுனால ஏகப்பட்ட லேண்ட் வந்து அவர் சொந்தமாயிருச்சு. அந்த பழிய அந்த சாபத்தை தொடக்கணும் அப்படின்னா அந்த லேண்ட் ஃபுல்லா வந்து பார்ப்பனர்கிட்ட கொடுத்துடணும். நல்லா இருக்கா? இல்ல ஐயா ஐயா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்கய்யா. என்னையா தப்பு பண்ண? இந்த மாதிரி 10 பேரை கொண்டுட்டேங்கய்யா, அதுக்கு எனக்கு சாப விமர்சனம் வேணும். ஒண்ணும் இல்ல, அது அவனை கொண்டதுனால உனக்கு என்ன கிடைச்சிச்சு? இதெல்லாம் கிடைச்சிச்சுங்கய்யா, அதெல்லாம் என்கிட்ட கூட உனக்கு சாப விமர்சனம். அவ்வளவுதான். சரி சொல்றது கேளுங்க. இந்த மாதிரி வந்து கொடுத்த இந்த நிலத்தெல்லாம் வந்து பாப்பனர்கள் கொடுக்கணும். அவர் வந்து ஒரு கோடாரியை தூக்கி போட்டாராமா, ஒரு கோகர்ணம்னு ஒரு இடத்துல இருந்து கோடாரியை தூக்கி போட்டாராமா. அந்த கடல் வந்து வழி விட்டு அங்க ஒரு இடம் ஃபார்ம் ஆனிச்சாமா, அந்த இடம் தான் கேரளாவா. ஓ அப்படி. சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. இந்த கோடாரியை தூக்கி போட்டுதான் கேரளா உருவானுச்சு. இந்த கேரளா வந்து பார்ப்பனர்களுக்காக நாடு, நான் பார்ப்பனர்களுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த நாடு தான் கேரளா. ஓகேவா? அங்க வந்து மாபலின்னு ஒரு அரக்கர் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாராமா பிற்காலத்துல. ஓகே. அந்த மக்களை, அந்த பார்ப்பனர்கள் நல்ல மக்களை காப்பாத்துறதுக்காக, அரக்கர் மாபலில இருந்து காப்பாத்துறதுக்காக உருவான அவதாரம் தான் வாமன அவதாரம். இது வந்து 5வது அவதாரம். எல்லாம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, 6வது அவதாரத்துல உருவான நிலத்தை அங்க எப்படி 5வது அவதாரத்துல உருவான காப்பாத்தினாரு அப்படிங்கிறாங்க. அதை பத்தி கலட்டி வைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஆசிரியர் இருக்காரு. சரி, இப்ப அந்த பூகத்தை முடிச்சிட்டோமா? இப்ப வந்து டைரக்ஷன்கள்ல என்ன மாதிரியான தீண்டாமை எல்லாம் வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத இப்ப சொல்ல போறோம். மை ஃப்ரெண்ட் சொல்லியாதீங்க நீங்க பாட்டு. போன எபிசோட் ஏதோ பண்ணி விட்டீங்க ஹெவியா, இப்படி என்ன நவீன் சொல்லுவார் அப்படின்ட்டீங்க. இனிமேல் அடிக்கடி அப்படி சொல்லுவேன். இதுல நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம்ல, இந்த மாதிரி வந்துட்டு கீழ் ஜாதியில இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு கிழக்கு டைரக்ஷன்லயும், மேல் ஜாதியில இருக்கவங்க எல்லாம் மேற்குல இருக்கணும்ன்றதே நம்ம பேசியிருந்தோம்ல. சோ அதுவும் இந்த திசைகளுக்குள்ளதான் வரும். அந்த தீண்டாமையில திசைகள் பேஸ் பண்ணி வந்தது. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஆரியன் செட்டில்மெண்ட் வந்துட்டு அவங்க அந்த கேஞ்சடிக் பிளைன் ஏரியால வந்து செட்டில் ஆனாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா டெக்கான் பிளாட்டோன்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த சவுத் இந்தியா, அதாவது கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த ஏரியா, அந்த விந்திய மலைக்கு கீழே இருக்க ஏரியா வந்துட்டு அது வந்துட்டு அவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இடமாவும், நாடு கடத்தப்பட்டவங்க எல்லாம் அந்த ஏரியால தான் இருப்பாங்கன்னு அவங்க அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எப்பெல்லாம் வந்துட்டு இந்த விந்தியன் ரேஞ்சை வந்து கிராஸ் பண்ண நினைச்சாங்களோ அப்பெல்லாம் அங்க இருக்கிற அந்த பழங்குடி மக்கள் வந்துட்டு அதை கிராஸ் பண்ண முடியாத மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருந்திருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி அவங்க அந்த பழங்குடியை கிராஸ் பண்ணி ட்ரை பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அவங்க எல்லாம் மேபி இறந்து போயிருக்கலாம், அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கலாம். ஸோ இதனாலேயே வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் சவுத்துங்கிறது வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடம், ஆபத்து. யமனோட திசை அப்படிங்கிறாங்க, தெற்கு வந்து யமனோட திசையே வந்துட்டு தெற்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே இது நம்ம தமிழ்நாடு ஏரியாலாம் பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம இவர் தோபரமசிவனோட புக்குகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, காவலுக்கு இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவங்க எல்லாருமே வந்துட்டு வடக்கு நோக்கிதான் இருப்பாங்க அந்த கோயில்கள் எல்லாமே. ஏன்னா பொதுவா தமிழகத்துக்கு பிரச்சனைனாலே வடக்குல இருந்துதான் வரும் அப்படிங்கிற மாதிரி இப்பதான் நானும் யோசிக்கிறேன். ஆமா, இப்ப வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும் அப்படி. அந்த இதெல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க இந்த புக்ல. பழைய சங்க இலக்கியத்தெல்லாம் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு டைரக்ஷன்ல இருந்து வரக்கூடிய காத்துக்கு வந்துட்டு ஒரு பேர் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு பாடல்கள்ல வந்துட்டு பயங்கரமா எப்படி சொல்றது, ஒரு அழகான ஒரு ஃபீலா வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கொண்டல், கோடை, தென்றல்கள்லாம் வந்து நல்ல மாதிரி சொல்லிருப்பாங்க. ஆனா வாடை காட்டுங்கிறது வடக்குல இருந்து வர்ற காற்று, அதை மட்டும் வந்து எப்பவுமே வந்து சேட்னஸ் கூட ஒரு ட்ரையான ஒரு டார்க்கான ஒரு ஃபீல்லே இருக்கும் வாடை காத்து மட்டும் எப்பவுமே. இப்ப நம்ம அந்த விந்திய மலையை கிராஸ் பண்ணி வர முடியலன்னு அவங்களை சொன்னோம்ல, அதுவே வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம். எதுக்கு அப்படின்னா, இப்ப நம்ம நார்த்ல வந்துட்டு இந்த 4 வர்ணங்கள் அந்த சிஸ்டம் இருந்த அளவுக்கு சவுத் இந்தியால தமிழ்நாடு ஏரியாக்கள்ல வந்துட்டு அந்த அளவுக்கு 4 வர்ணமும் இல்ல. இங்க வந்துட்டு ஆக்சுவலா ஒண்ணு சொல்லுவாங்க, இங்க வந்துட்டு
பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பார்ப்பனர் இருப்பாங்க, மத்த எல்லாருமே சூத்திரர்களா தான் இருப்பாங்களே தவிர இந்த சத்திரியர் வைசியர்ன்றதே பெருசா நம்ம ஏரியால இருக்க மாட்டாங்க. இதுல இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த இங்க இருக்கிற இடைநிலை சாதியில இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நான் சத்திரியர்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, அதை பெருமையா பேசிட்டு இருக்காங்கல்ல. இங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சத்திரியன்ற கான்செப்டே கிடையாது. இங்க வந்து பார்ப்பனர் இல்லாதவங்க எல்லாம் சூத்திரர்கள் தான். நார்த்ல தான் அந்த 4 வரணும். சோ இந்த விந்தியமலையை கிராஸ் பண்ண முடியாம இருந்ததும் கூட இதுக்கு ஒரு காரணம். இங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த வர்ணா சிஸ்டம் வந்து இதாகல அப்படிங்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இல்ல சுடுகாடு கூட வந்து இதை பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல. மேல் சாதியினருக்கு வந்து மேற்குல இருக்காமா, கீழ் சாதியினருக்கு வந்து அப்படி கிழக்குல இருக்காமா, சூத்திரர்களுக்கு இன்னும் வந்து சவுத்துல வச்சிருக்காங்களாமா. ஏன்னா விந்தியமலை இந்த இடம்லாம் சவுத்துல இருக்கிறதுனால வந்து அது வந்து கீழ் சாதியினர் இவன் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஏரியால வந்துட்டு இடுகாடுங்கிறது வடக்குல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடக்குல தான் இருக்கும் பொதுவா. கரெக்ட். ஜென்ரலாவே வடக்குனாலே நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பயம் இருந்திருக்குது. அதுதான் வந்து வடக்க தலை வச்சு படுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை முட்டு கொடுக்கறதுக்காக தான் இப்ப வந்து காந்த விசை அது இதுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. பட் ஓவராலா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வடக்குல வந்து நார்த் போல், மேக்னெட்டிக் போல், சவுத் போல் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து சும்மா இப்ப இது பண்றது. பட் அந்த ஜென்ரலா ஒரு பயம் வடக்குல பார்க்க கூடாதுங்கிறதுக்காக பயம் தான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அப்படி சொல்றது அசம்ஷன்ஸா இருக்கும். நம்ம வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்டா இதான் சொல்ல முடியாது. பட் சொல்றாரு இப்படி. ஆமா, இதுல ஆக்சுவலா புக்ல வந்துட்டு நிறைய இடங்கள்ல அசம்ஷன்ஸும் இருக்கும், ஃபேக்ட்ஸாவும் கோட் பண்ணிருப்பாரு. இதுல நம்ம சொன்னதுல சில விஷயங்கள் வந்து தியரிட்டிக்கலான அசம்ஷன்ஸ் தான். அதாவது அந்த ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட அசம்ஷன்ஸ் தான். அதை அவர் அசம்ஷனாவே தான் போட்டிருப்பாரு புக்ல. இதுக்கப்புறம் ஒரு ப்ரெடாமினன்டான ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னா சாப்பாடு. நம்ம சாப்பிடுற சாப்பாடுலயே வந்துட்டு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. லைக் எந்தெந்த பொருள்லாம் வந்துட்டு தீண்டத்தகாத சாப்பாடு, காய்கறியில தீண்டத்தகாத காய்கறிகள் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. இது ஜென்ரலாவே நம்மளுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க இந்த பிராமணர்கள்லாம் வந்துட்டு வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம அம்மா சொன்னாங்களே, நான் சாப்பிடுறது இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க, அதனால எனக்கு தெரியாது அப்படின்னாங்கல்ல, அந்த மாதிரிதான். ஆக்சுவலா அதை ஏங்கிறத கரெக்டா சொல்லுங்க. ஏன் வந்து பூண்டு, வெங்காயம் எல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா, ஆரிய கொள்கைப்படி வானம் உயர்ந்தது, நிலம் தாழ்ந்தது, நிலத்துல வளர்ற கிழங்கு இது எல்லாமே வந்து ரொம்ப தாழ்வானது, அதனால நாங்க சாப்பிட மாட்டோம். ஆனா அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்க அப்படின்னா நாட்டார் தெய்வங்கள், இந்த குல தெய்வங்கள்லாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிழங்கு வகைகளை தான் மெயினாவே வந்து படைப்பாங்க. இப்ப நம்ம இந்த பொங்கல் எல்லாம் இருக்குல்ல, இப்ப இதுல போட்டிருப்பாங்க, இப்போ இந்த பூசணிக்காய் எல்லாம் இவங்க சாப்பிட மாட்டாங்க, கிழங்குகள் எதையுமே சாப்பிட மாட்டாங்க, அது எல்லாமே உங்களுக்கு உகந்தது இல்லைன்னு போட்டிருப்பாங்கல்ல. நம்ம இந்த தைப்பொங்கலுக்கு எல்லாம் படையல் பண்ணி சாமி கும்பிடுவாங்க தெரியுமா? ஆமா. அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம வழக்கத்துல இங்க தமிழ் மரபு வழக்கப்படி வைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது கிழங்கு வகைகள், அப்புறம் பூசணிக்காய், இது எல்லாத்தையுமே படையல்ல வச்சிருப்பாங்க. சோ அதான் நம்மளோட நேட்டிவ், நீங்க சொன்ன மாதிரி இந்த நாட்டார் தெய்வங்களை கும்பிடுற நம்மளோட நேட்டிவ் பழக்க வழக்கங்கள் எல்லாம் இந்த மண் சார்ந்த பொருட்கள்லாம் முக்கியத்துவமானதா இருக்கும். இப்ப ஏன்னா பொங்கலே வந்துட்டு அந்த இது உழவுக்கான ஒரு டெடிகேட்டட் நாள் தானே அது. அதுல இதெல்லாம் மெயினா இருக்கும். ஆனா அவங்களுடைய வழிபாடுகள் எதுலையுமே வந்துட்டு மண்ணுல இருந்து விளையக்கூடிய எதையுமே அவங்க வந்து வச்சுக்க மாட்டாங்க. அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் தீண்டத்தகாத கேட்டகரியில வந்துடும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இது எங்களோட ப்ராப்பர்ட்டின்னு வச்சிருக்கிற ஒரு சாப்பாடு ஐட்டத்துல ஒண்ணு வந்துட்டு இந்த நெய். நெய்னாலே அது எங்களுடையதுதான் அப்படிங்கிற வந்து ஒரு 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 ரூல் இருக்கு. நெய் எடுத்துட்டு வாங்க ஒரு ரூல் இருக்கு. நம்ம இந்த ஐ திங்க் கேஸ்ட் இன் இந்தியா புக்ல தான் வரும்னு நினைக்கிறேன். இது பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா, ஜெய்ப்பூர்ல வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் பத்தி போட்டிருப்பாங்க. சோ அங்க வந்து எப்படின்னா இந்த தாழ்த்தப்பட்ட சாதியில இருக்கவங்க வந்துட்டு நெய் யூஸ் பண்ணவே கூடாது, அவங்களுக்கு அந்த யூஸ் பண்றதுக்கு ரைட்ஸே இல்லைங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல வந்துட்டு ஒருத்தர் ஒரு தாழ்த்தப்பட்டவர் வந்துட்டு ஒரு விருந்துல வந்துட்டு நெய் பேஸ் பண்ணி சமையல் பண்ணி விருந்து வச்சிருப்பாங்க. அப்படி நீ விருந்து வச்சக்கா, நீ நெய்ய வச்சு சமைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியான்னு சொல்லி அந்த விருந்தை அடிச்சு உடைச்சு அங்க எல்லாரையும் அடிச்சு துரத்திருப்பாங்க. அப்படி எல்லாம் ஒரு இன்சிடென்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி ஆக்சுவலா அங்க நம்ம முன்னாடி சொன்னப்ப கூட வந்து அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள், அந்த அளவுக்கு சமைக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு பொறாமையில பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆனா இங்க வந்து விஷயம் அது கிடையாது போல. அங்க பிரச்சனை என்னன்னா, தீண்டப்படாதவர்கள் நெய் வச்சு சமைக்கவே கூடாது, அது வந்து எங்களுக்கான பொருள்களால அடிச்சிருக்காங்க. கரெக்ட்.
சரி, ஓகே ஓகே. இல்ல இவனுங்க சமைக்கிறதுலயுமே வந்து சமபந்தி போட்டா எல்லாம் சரியா போயிடும், எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கும்ல. எல்லாரும் சமமா உட்காந்து சாப்பிடறதுல பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா வந்து தீண்டப்படாதவர் சமைச்சதை வந்து உயர்சாதியினர் சாப்பிடணும், அதுதான் முக்கியம். ஏன்னா ஜெயில அந்த காலத்துல இந்த பிரிட்டிஷர்ஸ் இந்த டைம்ல கூட ஜெயில கூட சமையல்காரர்கள் வந்து பார்ப்பனர்கள் வச்சிருப்பாங்களாமா. இவன் வந்து சாப்பிடுவானுங்க, அப்பதான் வந்து பார்ப்பனர்கள் சாப்பிடலாம் அப்படின்னு. தீண்டப்படாதவர் சமைச்சா மத்தவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க வச்சிருக்கிறதுனால ஜெயில கூட அப்படி இருப்பாங்களாமா. பெரிய சோசியல் ரிஃபார்மர்னு சொல்லப்படுற ராஜாராம் மோகன் ராய் இருக்காருல்ல, அவர் வந்து வெளிநாட்டுக்கு எல்லாம் போறப்ப கூட வந்து பார்ப்பனர் சமையல்காரரை கூட்டு போவாராமா. குட் ரிஃபார்மர் அப்படின்னு இருக்கு. எப்படி ரிஃபார்ம் பண்ண நாங்க என்ன பண்றது அப்படின்னு இருக்குது. ஆனா இதே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா பெரியார் வந்து ஹி மேட் ஷூர் தட் எல்லா மாநாட்டிலுமே வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் தான் வந்து சமைக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாரு. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல, அனிமல்ஸ் கிட்டதான், அனிமல்ஸ் கூட நாங்க கொடுப்போம், பகிர்ந்து கொடுப்போம் தீண்டாமையும் ஜாதியையும் சொன்னீங்கல்ல, அந்த டாபிக் வந்திருக்கோம். இப்ப வந்து டிஃபரெண்ட் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் எப்படி வந்து பகிர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படி கேஸ்ட ஜாதிய அப்படின்னு வந்து பார்க்கலாம். நிறைய விலங்குகள்ல வந்து இந்த மாதிரி அவங்க அந்த அந்த பேர் வைக்கிறத பாத்தீங்கன்னாலே வந்து அந்த அந்த ஜாதிய அந்த பின்புலம் தெரியும். என்ன பருந்து இருக்குது இல்ல, பருந்துன்னா கைட்டு, ஓகேவா? அந்த பருந்துல வந்து கரும்பருந்துன்னு ஒன்று இருக்கு, செம்பருந்துன்னு ஒன்று இருக்குது. இது எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றாங்க அப்படின்னா, கரும்பருந்து அப்படின்னா பறை பருந்தாமா, செம்பருந்து வந்து பிராமினி கைட்டாமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிராமினி வாத்து அப்படின்னு இருக்கு, அதுக்கு வந்து வெள்ளை கல்ல இருக்கிறதுனால பிராமினி வாத்து. எது எதெல்லாம் வெள்ளையா இருக்கோ அது கூட பிராமினியை சேர்த்துறாங்க. அப்புறம் ஜென்ரலா பேசிக்கா அனிமல்ஸாவே பார்த்தாலே வந்துட்டு இப்ப குதிரை, பசு இதெல்லாம் வந்துட்டு உயர்ந்த அனிமல்ஸாவும், நாய் மாதிரி அனிமல்ஸ், பன்னி இதெல்லாம் வந்துட்டு தாழ்ந்த அனிமல்ஸா தான் வச்சிருப்பாங்கல்ல. ஏன்னா இப்போ பார்ப்பனியத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு தெரியும், பசுவை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது என்ன இப்ப என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு நம்மளை சுத்தின்றது தெரியும்ல. பசு வந்துட்டு தனியா மினிஸ்ட்ரியே உருவாக்குற அளவுக்கு பசுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. போயிட்டு கூட ஹக் பண்ற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆமா, அதே மாதிரி குதிரைன்றது வந்துட்டு இந்த ஆரியன்ஸோட ஒரு என்ன சொல்றது இண்டிஜினஸ் கேரக்டரிஸ்டிக். அங்க இருக்கிற நேட்டிவ் முக்கியமான அனிமல்ஸ்ல வந்துட்டு குதிரை வந்து ஒரு முக்கியமான அனிமல். சோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குதிரை, பசு இதெல்லாம் வந்துட்டு உயர்ந்த அனிமல்ஸ். இந்த நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்போ வந்துட்டு இந்த பாப்பாறை, பறை, இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து ஒவ்வொரு அனிமல்ஸ்ல பேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணாங்கன்னு. அதுல வந்துட்டு நாய்க்கு மட்டும் வந்துட்டு பறை நாய் மட்டும்தான் இருக்குமா, பாப்பாறை நாய் இருக்காதான். ஏன்னா அதை நம்ம சொல்லும் போது வந்துட்டு பாப்பாறை நாயின்னு சொன்னோம்னா அது திரும்ப அவங்களையே வந்துட்டு திட்டுற மாதிரியான ஒரு வழக்கா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாயை பொறுத்த வரைக்கும் பறை நாய் மட்டும் தானா. இல்ல நீங்க பசு சொல்லிட்டு இருக்கப்ப இதையும் சேர்த்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து இது நிறைய பேருக்கு தெரியாது, நம்மளுக்கே ரீசெண்டா ரொம்ப ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் தான் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அந்த ரிக்வேத காலத்துலலாம் வந்து பசுவை குதிரையெல்லாம் வந்து யாகத்தீயில போட்டு வாட்டி சாப்பிடுவாங்க. பிராமணர்கள் வந்து ஐ மீன் ஆரியர்கள் வந்து அதை வந்து ரொம்ப ரொட்டீனா வச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த டைம்ல கல்ச்சராவே இருந்துச்சு. எப்ப வந்து இந்த பௌத்த மதமும் சமண மதமும் ஆக்சுவலா வந்து ரொம்ப இதை எதிர்த்துச்சு. கம்ப்ளீட்டா சாப்பாட்டை எதிர்க்கிறாங்களோ இல்லையோ, மாட்டு இறைச்சி சாப்பிட்றது எதிர்க்கிறாங்களோ இல்லையோ, இவ்வளவு எப்படி சொல்றது தேவையில்லாம ஏகப்பட்ட மாட்டுகளை, ஆயிரக்கணக்கான மாடுகளை, பசு மாடுகளை இதெல்லாம் வந்து தீயில போட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கு நேர் அகைன்ஸ்டா இருந்துச்சு போல சமணமும் பௌத்தமும். அங்க வந்து புலால் உண்ணாமை இருந்ததுனால அங்க இருந்து பௌத்தம் சமணம்ங்கிற மதங்கள் எல்லாம் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சோன்னே அந்த ஐடியாலஜிஸ் வந்து பிராமணிசம் எடுத்துக்கிட்டு நாங்க வந்து இறைச்சி சாப்பிட மாட்டோம், லைக் எல்லாரையும் மக்களை இழுக்கிறதுக்காக நீங்க இப்படி கொலை நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அதுக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்க. சோ நாங்க அந்த ஐடியாலஜி உள்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப வந்து பௌத்தமும் சமணமும் வீழ்ச்சி அடைஞ்சோ அந்த கான்செப்ட் உள்வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனதுதான் வந்து இந்த வெஜிடேரியனிசம் எல்லாம். அதுக்கு முன்னாடி இந்த பியூரிட்டி வெஜிடேரியனிசம் எல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து வெஜிடேரியன் இல்ல, பீஃப் ரோஸ்ட் அப்படியே அனிமல்ஸ் பார்த்ததுனால வந்து தாவரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துடலாம். தாவரங்கள் செடிகள் எல்லாம் எப்படின்னு பாத்துடலாம். கருப்பட்டிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு இதுல படிக்கிறப்ப. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிலத்துக்கு கீழே விழுகிறது எல்லாமே வந்து ரொம்ப தாழ்வானது. இன்னும் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சூத்திரருக்கும் பன்றிக்கும் உரியது அப்படின்னு அவங்க கருதுனாங்க. இல்ல நம்ம வந்து முதல்ல சொன்னோம்ல, கிழங்குகள் சாப்பிட மாட்டாங்க, கிழங்குகள் வந்து படையல் எதுவுமே இருக்காது, பிராமணர்களோட படையல் இருக்காதுன்னு சொல்லுவோம்ல. அதுக்கு வந்து இன்னொரு மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்துச்சு, கிழங்குகள் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வந்துச்சு, அதனாலதான் நாங்க வந்து எங்க படையல சேர்க்கல, தெய்வங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு உருட்டுவாங்க.
ஆனா அதுக்கு என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம கோயில்ல இருக்க பஞ்சாமிர்தத்துல பேரிச்சம்பழம் இருக்கும், அது வந்து அரேபியால இருந்து வருது. ஆப்பிள் வந்து லைக் சென்ட்ரல் ஏஷியால இருந்து வருது. சக்கரை பொங்கல முந்திரி போடுறோம், அது வந்து பிரேசில்ல இருந்து வருது. இந்த மாதிரி எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஏரியால இருந்து வருது. கடலை எல்லாமே லத்தின் அமெரிக்கால இருந்து வருது. எல்லாமே டிஃபரெண்ட் ஏரியால இருந்து வருது. அப்ப அதெல்லாம் வந்து வெளிநாட்டு பொருட்கள் சேர்க்கிறப்ப வந்து ஏன் வந்து உள்நாட்டு பொருட்களை சேர்க்க மாட்டேங்கிறீங்க, வெள்ளை சர்க்கரையை சேர்க்கறீங்க, ஏன் கருப்பட்டியை சேர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேள்வி இருக்குது. ஆக்சுவலா அதான் இங்க இவங்க என்னன்னா, அந்த கருப்பட்டியோட எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்ற மெத்தட வச்சுதான் அந்த கருப்பட்டியை வந்து யூஸ் பண்றதோட பழக்கமே குறைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா கருப்பட்டி எப்படி இது பண்றாங்க அப்படின்னா, பதனி வந்து இறக்குவாங்கல்ல பனைமரத்துல இருந்து. சோ பதனி இறக்கி அதை வந்து காய்ச்சுவாங்க போல. அது காய்ச்சும் போது அது பொங்கி வரும்போது தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆமணக்கு இதெல்லாம் உள்ள போடும்போது அந்த பொங்குறத அடக்குவாங்களாம். சோ அதை வச்சுதான் அந்த கருப்பட்டி வந்து தயார் பண்ணுவாங்க போல. ஆனா இந்த இந்த மெத்தடை இப்படி பண்ணுவாங்கன்றது வெளியில திரிச்சு போய், அதாவது பதநீர் காய்ச்சுற பெண்கள் வந்துட்டு அவங்க வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு அந்த வெத்தலைப்பாக்கு எச்சிய துப்பி தான் அந்த பொங்குறதே அடக்குறாங்கன்னு ஒரு செய்தி வந்து பரப்பி இருந்திருக்காங்க. யாராவது சொல்லிட போறாங்க, யார் சொல்லுவா, நானே சொல்லுவேன்டா. அந்த மாதிரி நான் தான் சொல்லுவேன். அதனாலயே வந்துட்டு இந்த கருப்பட்டியை வந்துட்டு அது ஒரு ஏதோ ஒரு பழமொழி எல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க, சாணா எச்சில் கருப்பு கட்டி சக்கரை வெல்லம் உழவன் எச்சில் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி எல்லாம் இருக்கு இந்த இந்த கதைகளை பேஸ் பண்ணி. இதனாலயே வந்துட்டு கருப்பட்டியை வந்துட்டு கோயில்களுக்குள்ள அந்த வழிபாடு இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு அதை சேர்த்துக்காமலே இருந்திருக்காங்க. அதுக்கு இன்னொரு ரீசன் கூட சொல்லியிருப்பாங்க, இதுதான் காரணமா இல்ல கருப்பட்டி கருப்பு கலர்ல இருக்கிறது. ஆமா, அதுவும் வெள்ளை சக்கரை இருக்குல்ல, சர்க்கரை ஆலையில வந்து சக்கரை வெள்ளையாக்குறதுக்கு எலும்பு கறி யூஸ் பண்ணுவாங்களாமா, போன் சார்னு சொல்றாங்க. மாட்டு எலும்புகள் தான் யூஸ் பண்றாங்க அதுக்கு, அந்த கலரை மாத்துறதுக்கு. அதை யூஸ் பண்றத வந்து ஒத்துக்கிறாங்க, ஆனா வந்து கருப்பட்டியை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, கருப்பட்டி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சார். அது இல்லாம இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேங்காய் வந்து இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு வந்துட்டு எல்லா கோயில்கள்லயும் வழிபாடு அப்படின்னாலே பை டிஃபால்ட் 2 ஐட்டம் தான், ஒண்ணு தேங்காய், இன்னொன்னு வாழைப்பழம். இதுல தேங்காய் வந்துட்டு அதுவே வந்துட்டு நேட்டிவ் இந்தியன் பிளான்ட் கிடையாது. அது வழிபாடு முறைகள் ஆட் ஆனதுக்கான ரெஃபரன்ஸே ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் 10வது நூற்றாண்டுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த பார்ப்பனிய வழிபாடுகளுக்குள்ள வந்துட்டு தேங்காயே உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தா மெயின் இன்கிரீடியன்ட்டே தேங்காய் தான் இல்லையா? ஏன்னா இப்ப பனை மரம் வந்துட்டு இங்க இருந்த ஒரு நேட்டிவான மரம். நம்ம தமிழ்நாடு ஆக்சுவலா தமிழ்நாடோட ஸ்டேட் ட்ரீயே வந்துட்டு பனைமரம் தான். சோ அதான் இது வந்துட்டு இங்க நேச்சுரலா இங்கே இருந்தது. ஆனா தென்னை மரம் வந்துட்டு ஆக்சுவலா பசிபிக் ஐலாண்ட்ஸ்ல இருந்து வந்த ஒரு மரம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்துட்டு ஆக்சுவலா அதுக்கு தென்னைன்ற பேருக்கே வந்துட்டு ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. லைக் வந்துட்டு நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அது வந்தது வந்துட்டு இலங்கை வழியா வந்திருக்கு. சோ அதனால தெற்கு திசையில இருந்து வந்த இப்ப நொங்கு மாதிரி அது தெற்கு திசையில வந்தது தெங்குன்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கும் போல. அந்த தெங்குங்கிறது பின்னாடி வந்துட்டு தென்னை அப்படின்ற மாதிரி பேர் மாதிரி இருக்கு. அதான் சொன்ன மாதிரி அது வந்துட்டு இப்ப இந்த இலக்கியத்தோட ரெஃபரன்சஸ், இலக்கியங்கள்ல இருக்க ரெஃபரன்சஸ் பார்க்கும்போது அது 10வது நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் தேங்காயை வந்து இந்த வழிபாடுகளுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆயிருக்கு. அதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்லியிருப்பாங்க, அதாவது எக்கனாமிக் ரீசனா சொல்லியிருப்பாங்க. இது இந்த 10வது நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இது வழிபாட்டுக்குள்ள வந்ததுக்கான ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து எப்படின்னா, இப்ப இந்த சொன்னோம்ல சமண பௌத்த மதங்கள்லாம் உயிர் பலியை வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வைதிக மதத்துல இருந்தவங்க வந்துட்டு அதுக்கு மாற்று பொருளா வந்துட்டு வேற எதை வைக்கலாம் அப்படின்னும் போதுதான் தேங்காயை வந்துட்டு ஆக்சுவலா வழிபாட்டு பொருளே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு காரணமா ஒரு இருக்கலாம்னு ஒரு அசம்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேங்காயில வந்துட்டு ஒரு குடுமியும் 3 கண்ணும் இருக்கிறது கூட இதுல வந்துட்டு யூஸ் பண்ணதுக்கான ஒரு காரணமா இருக்கலாம். அந்த ஒற்றுமையை வச்சே வந்துட்டு இத கல்ச்சுரலா கொண்டு வர்றது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனாலதான் தேங்காய் உள்ள வழிபாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாம மேபி ஒரு எக்கனாமிக் ரீசனா கூட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, அந்த டைம்ல இருந்த கோவில் சொத்தா இருந்த நிறைய நிலங்கள்ல வந்துட்டு தென்னையை வந்துட்டு நடுற உரிமையே வந்துட்டு, அதாவது பார்ப்பனர்கள் தான் தென்னையை நடணும்ன்ற மாதிரி ஒரு வழக்கம் இருந்திருக்கு. சோ அதுனால வந்துட்டு நிறைய நிலங்கள்ல வந்து பண்ணுவாங்களா, ஃப்ரீயா இல்ல, அதான் அது நடுறதுக்கு வந்துட்டு காசு வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க போல, சர்வீஸ் சார்ஜ். சோ அது மாதிரி அந்த தென்னை அதிகமா
சோ அதுவும் ஒரு காரணம். அது அவங்களுக்கு எக்கனாமிக்கலாவும் அது யூஸ் ஆனதுனால தென்னையை வந்துட்டு வழிபாட்டு பொருளா கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம பேசுனது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஒவ்வொரு இப்ப ஆக்சுவலா நம்ம நிறைய வளவளன்னு சொன்ன மாதிரி இருந்திருக்கலாம். இது வந்து எப்படின்னா ஒரு ஆஸ்பெக்ட்லயும் இப்ப நம்ம நிலம்னா ஒண்ணு, நீர்னா ஒண்ணு, தாவரத்துல ஒண்ணு, அனிமல்ஸ் ஒண்ணு மாதிரி ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதுல ஒட்டுமொத்தமா நம்ம அதை மீறி இந்த புக்ல ஒரு ஒட்டுமொத்தமா சொல்ல வர்றது என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல புகுத்தப்பட்ட இந்த தீண்டாமைகள் வந்து இத்தனை வருஷமா இந்த ஜாதிய அமைப்பை வந்துட்டு கடந்து வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. அதுல வந்துட்டு மேபி இந்த மாதிரி இந்த சுற்றுச்சூழல் மாற்றம்லாம் நடக்காம இருந்திருந்தா இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு வழக்கொழிஞ்சு போயிருந்தாலும் போயிருக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு அந்த குதிரையெல்லாம் வந்துட்டு ஓவர் கிரேசிங் பண்ணாம இருந்திருந்தா கூட மேபி அந்த மைக்ரேஷனே நடக்காம இருந்திருக்கலாம். இந்தியா மலையை கிராஸ் பண்ண முடியாம இருந்திருந்தா தமிழ்நாட்டுல வராம இருந்திருக்கலாம். இதெல்லாம் நிறைய சொல்லுவாரு. சொல்லிட்டு அவரே இதெல்லாம் வந்துட்டு நம்ம 1000 சொன்னாலும் இதெல்லாம் ஒரு ஆறுதலுக்காக நம்மளாம் சொல்லிக்கிற வேண்டியதான். ஆனா என்ன இருந்தாலும் வந்துட்டு இது மட்டுமே காரணம் இல்ல, இந்த சுற்றுச்சூழல் ரீசன் மட்டுமே இதோடைய ஸ்ட்ரென்த்துக்கு காரணம் இல்ல. அத மீறி சுற்றுச்சூழல் மாற்றங்களை சொல்றீங்க. சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மட்டுமே காரணம் இல்ல, ஆனா வந்து சுற்றுச்சூழல் ஒவ்வொரு இடத்தையுமே வந்து அப்படி அதோட ஜாதிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப நம்ம இந்த எபிசோட்லயே பேசினதா இருக்கட்டும், நம்ம ஒவ்வொன்னா நிலம், நீர், காற்று இப்படி பேசினது, அந்த புக்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். லைக் இந்த மாதிரி நம்மளோட சுற்றுச்சூழல்ல எங்கெங்கெல்லாம் இந்த தீண்டாமைங்கிறத வந்துட்டு மனுஷங்களை தாண்டி மற்ற விஷயங்கள்ல எப்படி இன்சிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத தான் பேசியிருக்கோமே தவிர, இதனுடைய டேக்அவே அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய நடைமுறைகள்ல தீண்டாமைன்னு மனுஷனுக்கு மனுஷன் நடக்கிறத தாண்டி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்ல இவ்வளவு விஷயங்கள் இந்த சாதியத்தோட தொடர்பு பட்டு இருக்கு. அதனுடைய அவேர்னஸும் நம்மளுக்கு தேவை. ஏன்னா இதையும் கான்சியஸா மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம இந்த காஸ்ட் சிஸ்டம் இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். லைக் இன்னும் காஸ்டோட ப்ரிவலன்ஸ்க்கு இன்னும் சஸ்டைனன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். சோ இதை வந்து நம்ம உடைக்கணும் அப்படிங்கிறது. நம்ம காஸ்ட் சிஸ்டம் உடைச்சு வெளியே வரணும்னு நினைக்கிறப்போ இதுகளையும் இந்த ஃபேக்டர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணி அதையும் சேர்த்துதான் நம்ம மாத்தி வெளியே கொண்டு வரணுமே. கொண்டு வந்தாதான் ஓவராலா நம்ம இந்த இதுல இருந்து வெளியே வர முடியும்ன்றதுதான் ஒரு கன்க்ளூசிவான ஐடியா இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும். இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த எபிசோட நம்ம பேசுனது ஃபுல்லாவே வந்துட்டு ஆரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாதியம் உள்ள வந்துச்சு. அதை வந்து பார்ப்பனர்கள் வந்துட்டு இந்த மாதிரியான சடங்கு ஐடியாலஜி மூலமா இதை வந்து சஸ்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படிங்கறது எல்லாமே வந்துட்டு ஆரியன்ஸ் கெட்டவங்க, அவங்கதான் இந்த பிரச்சனை அப்படிங்கறது எல்லாமே வந்துட்டு முக்கியம் கிடையாதுங்க. இங்க முக்கியமான இந்த இடத்துல நம்ம பேசுறதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் நடந்துச்சு. இது நடந்ததுனால இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில வந்து நின்றுருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இதை மொத்தத்தை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது பாயிண்ட் கிடையாது. இங்க நம்ம ஒவ்வொருத்தருமே இத வந்து ஓனர்ஷிப் எடுத்து நம்மளுடைய டெய்லி லைஃப்ல வந்துட்டு நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள்லயும் நம்மளையே அறியாம செய்யக்கூடிய டிஸ்கிரிமினேஷன்ஸையும் கடந்து அத வெளியே வரணுங்கிறது தான் வந்துட்டு இதுல ஹோல் பாயிண்ட். ஏன்னா அப்படி வந்தா மட்டும்தான் மொத்தமா இந்த கேஸ்ட் சிஸ்டம்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். சோ அதனால திரும்ப வந்துட்டு நம்ம ஒருத்தர் மேல மாத்தி பழி போட்டுட்டு இருக்கிறத விட, ஏன்னா எல்லா சாதியை சேர்ந்தவங்களும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இன்னைக்கு வரைக்கும் சாதிய இந்த பார்ப்பனியம் நம்ம சொன்ன மாதிரி இந்த சமூக பார்ப்பனியம்ன்ற விஷயத்த கடைபிடிக்கிறவங்க இப்ப வரைக்கும் எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்காங்க. எல்லா வகையான வாக்ஸ் ஆஃப் லைஃப்லயும் இருக்காங்க. அதுவும் இருக்குது. அதையும் மீறி நம்ம ஜெனட்டிக்கலி பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயுமே வந்து இந்த எப்படி சொல்றது ஒரு மிக்ஸ் நடந்திருக்கும், ஆல்ரெடி நடந்திருக்குது. இந்த ஏர்லி இந்தியன்ஸ் எபிசோட் எல்லாம் கூட பாத்திருக்கீங்க அப்படின்னா டிராவிடியன் டிஎன்ஏவா இருக்கட்டும், லைக் ஆன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன்ஸ், ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து காம்பினேஷன் ஆஃப் சோ மெனி ஜெனட்டிக்கல் எத்னிக்கல் குரூப்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குள்ளயுமே எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க தான் வந்து ஆரியன்ஸ், இன்னமும் அவங்க தான் ஆரியன்ஸோட வழித்தோன்றலுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்ப நம்மளோட உடல்களையுமே வந்து அவங்களோட வழித்தொடரில் இருக்கலாம், நம்மளோட ப்ரீவியஸ் ஆன்செஸ்டர்ஸுமே ஆரியர்களா இருக்கலாம். இங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த ஐடியாலஜியை யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. இதுக்கு அகைன்ஸ்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கறத. யாரையும் தனியா விட்டுட்டு இந்த அஸ் விசஸ் தெம்ங்கிற கான்செப்ட்ல போனாலே வந்து யாருக்குமே ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. இது வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளிட்டு தான் போகுமே தவிர எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் இதுக்காக.
அருமை. ரைட். ஆக்சுவலா இந்த புக்கை பத்தி நிறைய பேசியிருந்தோம், உள்ள இதெல்லாம் பேசியிருந்தோம். இந்த புக்கோட ஆத்தர் நக்கீரன் பத்தியும் கொஞ்சம் சொல்லிடலாம். இவரோட மற்ற புக்குகளும் படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் ஆக்சுவலா இன்னொரு நீர் எழுத்துங்கிற புக் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். தண்ணியோட பாலிடிக்ஸ் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. அது இல்லாம காடோடின்னு ஒரு புக் இருக்கு, அதுவும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம இது சம்பந்தமான நிறைய நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பரமசிவனோட புக்கெல்லாம் இருக்கட்டும், இல்ல இந்த ரிசர்ச் ஏரியாவில் எழுதுறவங்க நிறைய பேரோட புக் இருக்குது. இதெல்லாம் வாங்கி படிங்க இந்த விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, அவ்வளவுதான். நம்ம பேசணும்னு நினைச்சது எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். கன்க்ளூஷனாவும் என்ன டேக்அவேங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. புது லிசனர்ஸ் இருந்தா இந்த என்விரான்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் எபிசோடும் கேளுங்க, இதை கேட்டுட்டு. ஆமா, அதுவும் அது கூட இதை கூட அதையும் சேர்ந்து கேக்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்சைட்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. ஓகே, எபிசோட முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, சூப்பர், நன்றி.